கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அகில உலகம் எங்கிலும் வாழும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து அவர்களே அன்பு கொள்ளுகிற ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் சபையாகிய நீங்கள் அவசமத்தில் கூடி வந்து அவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளிலே என்னென்ன சூழலுமே சந்தித்தார், யார் யாரை சந்தித்தார். சிலுவை பாடு என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறோம், அதற்குள்ளடங்கி இருக்கிற விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக வேத வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு உங்களுக்கு தெரிவிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு பாடுபட்டார், சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவன் விட்டார். அப்படி ஒரு சென்டென்ஸாக நம்ம சொல்லுகிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், நினைக்கிறோம். அவ்வளவுதானா என்று கேட்டால் அவ்வளவு இல்லை. நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். வேதத்தில் இருக்கிற 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சுவிசேஷங்களில் உள்ள எல்லா பகுதியையும் படிக்கவும் தியானிக்கவும் இப்பொழுது நமக்கு நேரம் போதாது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு தான் ஜெபிக்க வழக்கம் போல கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கே ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவரை கைது செய்யும்படியாக பிரதான ஆசாரியரால் ஏவப்பட்ட சேவகர்கள் எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இயேசுவின் சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தும் வருகிறான். யூதாஸ் காரியத்துக்கு ஒரு நல்ல நோக்கம் அல்ல, தீய நோக்கம் இருக்கிறது. இயேசுவின் மற்ற சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து விட்டார்கள். இவன் கெத்செமனே தோட்டத்தில் இல்லை. இவன் பிரதான ஆசாரியர்களோடு கூட இருந்திருக்கிறான். அவன் அவர்களுடைய ஆட்களோடு சேவர்களோடு கூட வருகிறான். இவன் எதுக்கு வருகிறான் என்றால் இயேசுவை காட்டிக் கொடுக்க வருகிறான். இயேசுவை காட்டிக் கொடுக்க வந்த வேளையில் இயேசுவை கண்டான். அவரை முத்தமிட்டு ரபி வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினான். அப்பொழுது போர்ச்சேவர்கள் அவர் மேல் கை போட்டார்கள், அவரை கைது செய்தார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவரை என்ன பண்ணினாங்க, என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித் தரலாம் என்று நினைக்கிறேன். நமக்கு இருக்கின்ற நேரத்தில் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசுவை பிரதான ஆசாரியரிடத்திலே கொண்டு போனார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் அல்ல, 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இயேசுவை முதலாவது பிரதான ஆசாரியராகிய காய்பாவினிடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரதான ஆசாரியர்களும் புதிய ஏற்பாட்டில் உள்ள பிரதான ஆசாரியர்களும் மரணத்தை தழுவினார்கள், சாவை கண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய பிரதான ஆசாரியராய் இருந்தார். அப்படி இருந்தும் இந்த பிரதான ஆசாரியனுக்கு இயேசு யார் என்று சரியா தெரியவில்லை. அவன் பிரதான ஆசாரியன் பதவியில் இருந்தாலும், சாணத்தில் அந்தஸ்தில் இருந்தாலும் இயேசுவை யார் என்று அவருக்கு தெரிந்து கொள்ள அறிய முடியவில்லை. அவன் இயேசு யார் என்று நினைத்தானா, அவர்களுடைய பாரம்பரியத்துக்கும் கொள்கைக்கும் விரோதமாக செயல்படுகிற ஒரு தலைவன், இள வயசு மனுஷன், அப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் கண்டார்கள். ஆகவே இயேசு ஒரு பெரிய நபராக அவர்களுக்கு தெரியல. இயேசு ஒரு பெரிய குற்றவாளியாக இயேசுவை கொலை செய்யணும் உள்ள திட்டத்தில் தான் இவங்க ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. பிரதான ஆசாரியன் என்ற பதவியில் இருந்தாலும் இயேசுவை யார் என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த காலத்தில் கூட அநேகருக்கு பைபிள் தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு கூட தெரியும், பைபிளில் உள்ள வசனம் கூட தெரியும். இயேசுவை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி தவறாக யாரும் சொல்லல, அற்பமாக பேசவில்லை. ஆனால் இயேசு தேவகுமாரன், மேசியா, ரட்சகர் என்பது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் சொல்கிறாரு,
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளுக்கு பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில், இயேசு வாழ்ந்த நாட்களில் அற்புதங்களினால் அடையாளங்களினால் நோய்கள் குணமானதினால மக்கள் இயேசுவை திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். ஆனால் இயேசுவை உண்மையாக அறிந்திருந்தவர்கள் யார் தெரியுமா? அவருடைய சீஷர்கள் மட்டும்தான். ஆண்டவர் இயேசு ஒரு முறை கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. உம்மை எரேமியா, எலியா, தீர்க்கதரிசியில் ஒருவர், யோவான் ஸ்நானன்னு சொன்னாங்க. ஆனா பேதுரு ஒருத்தர் தான் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ பேதுருவே, நீ பாக்கியவான். மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனே வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகுதான் இயேசுவின் சீஷர்களுக்கே தெரிஞ்சது, மற்றவர்களுக்கு தெரியுது, ஓ இவர் ஜீவனுள்ள தேவகுமாரன். ஆனா அந்த மத தலைவர்களுக்கு எல்லாம் தெரியல. இன்றைக்கு மத தலைவர்களுக்கு தெரியல, சங்கராச்சாரியருக்கே தெரியாது, மத குருக்களுக்கு தெரியாது, மந்திரவாதிகளுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரிந்தால் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்க மாட்டார்கள், இயேசுவை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்க மாட்டார்கள், இயேசுவை துன்புறுத்தி இருக்க மாட்டார்கள். இப்ப எந்த மதத்தை சார்ந்தவனும் இயேசுநாதரை துன்புறுத்த முடியாது. அவரு இப்ப மனுஷனாக பூமியில நடமாடல, அவர் மனுஷனாக நடமாடி சிலுவையில ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பி 40 நாட்கள் பூமியிலே மக்களுக்கு தரிசனமாகி மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்களை யார் என்று சரியா அடையாளம் புரியாமல் பல இடங்களில் துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், விசாரணை பண்ணுகிறார்கள், ஊழியர்களை விசாரிக்கிறார்கள், விசுவாசிகளையும் துன்புறுத்துகிறார்கள். இன்னும் வெளிப்படையா சொன்னால் உங்களுடைய உற்றார் உறவினர்களே உங்களை துன்புறுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியல, அறியாமையினால தெரியாமையினால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதரை ஒருத்தரும் இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் காய்பா இயேசுநாதரை கேள்வி கேட்கிறான், அவன் குற்றப்படுத்துகிறான், அது இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நம்ம குற்றப்படுத்துறாங்க, நம்ம புண்படுத்துறாங்க, நம்ம விசாரிக்கிறாங்க. இது ஒரு முதல் படி, இது ஒரு படி. ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் ஆரம்ப படி, ஸ்டெப் நம்பர் 1 இது. இதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னா, இப்படி இயேசு பிரதான ஆசாரியத்துக்கு அங்க கொண்டு வரப்படுகிறார். சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா ஒருத்தர் அங்க வந்திருக்கிறார், ஒரே ஒரு சீசன் தூரத்திலே இயேசுவை பின் சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் இருக்கு. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று முடிவை பார்க்கும்படி சேவரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியருடைய அரமனைக்கும் வந்து, பிரதான ஆசாரியனுக்கு அரமனை இருந்திருக்கிறது. He had a palace. He was leading a luxurious life. பிரதான ஆசாரியன் அரமனை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கும் மத தலைவர்கள் அநேகர் சுகபோக வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள், அரமனை வாழ்க்கை தான் இருக்கட்டும். இங்க பேதுரு தூரத்திலே இயேசுவை பின்பற்றுகிறார். எதனாலன்னா அவருக்கு கொஞ்சம் பயம். கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க, ஆண்டவரை பிடிச்ச உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. பேதுரு தூரத்திலே பின் செல்லுகிறார், தைரியம் இல்லை. நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நம்ம விட்டு ஓடிட்டா, நம்ம மட்டும் நம்ம ஒரு ஆள் இருந்தா பயம் இருக்குமா இருக்காதா? பயம் இருக்கும். அது இயேசு கிறிஸ்து இப்ப பவனி போகிற ராஜாவட்ட போறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது செய்யிட்டாங்க. இப்ப இவருக்கும் ஒரு பயம் கண்டு போச்சு, அதனாலதான் தூரத்திலே பின் செல்கிறார். ஆனாலும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அந்த பிரதான ஆசாரியருடைய அரமனைக்கு உள்ள அங்க போயிட்டார். போய் என்ன பண்றாரு, என்ன நடக்குது பார்க்கலாம், முடிவை பார்க்கும்படி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் முடிவை பார்க்கணும்னு அங்க இயேசுநாதருக்கு முடிவை பார்க்கறது இவர் போயிருக்கிறார். ஆனா இவருக்கு இங்க ஒரு முடிவு வருகிறது. இவருடைய வீரத்துக்கும் இவருடைய தீரத்துக்கும் இவருடைய விசுவாச அறிக்கைக்கும் இயேசுநாதர் சொன்னார்ல, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், உமக்காக மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேன்னு சொன்னார். இப்ப அதுக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. இவர் இயேசுநாதருக்கு என்ன நேரிடுகிறது, என்ன நடக்குது, முடிவை பார்ப்போம்னு இவர் போனார். ஆனா இவருடைய விசுவாச வாழ்வுக்கு அங்க ஒரு முடிவு வரப்போகுது. ஐயோ, இதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு காரியம் செய்வோம், நீங்க அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டது,
இவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டது அதை பார்க்கறதுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் விசுவாச அறிக்கையில உறுதியாக ஸ்டெடியா இருக்கிறதுக்கு எங்க இருக்கணும், எங்க நிக்கணும், என்ன செய்யணும் யோசிச்சுக்கிடுங்க. அங்க ஒரு இடத்துல அடிதடி நடக்கிற லத்தி சார்ஜ், கட்சிக்காரங்களுக்குள்ள மோதல், அங்க பெரிய பிரச்சனை நடக்குது. அங்க என்ன முடிவு ஆகுதுன்னு பார்ப்போம்னு போனா உங்க மண்டையும் உடைஞ்சிரும். அங்க நம்ம முடிவை பார்க்கணும்னு போக வேண்டாம். நான் பெரிய வீரனாகும், 10 பேரை நான் சமாளிச்சிருவேன். அப்படியா? நீங்க 10 பேர் இல்ல 16 பேரை சமாளிக்கிற ஆளா இருந்தாலும் அடி முதுகில விழுந்தா, மண்டையில விழுந்தா தாங்க முடியாது. இப்ப பேதுரு அங்க என்ன முடிவாகுதுன்னு பார்ப்போம்னு போனார். இப்ப பார்த்தா அவருக்கு விசுவாச வாழ்வு முடிவு வந்துடும் போல இருக்கு. நமக்கு பல பரீட்சை வேண்டாம், என்ன பல பரீட்சை வேண்டாம், நம்ம ஒதுங்கி நடந்துகிட்டா நல்லது. எப்படி? அங்க என்ன விசாரணை நடக்குது, அங்க என்னதான் நடக்குது பார்ப்போமே. 2ல 1 பாப்போம். இந்த 2ல 1 எல்லாம் வேண்டாம். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உனக்கு இருக்கிற தைரியத்துல நீ முன்ன போ. ஹல்லேலூயா. அங்க என்ன முடிவாகுது உள்ளதை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். அது இருக்கட்டும். அடுத்து 69 இருந்து 75 வரை படிக்கிற வேளையில அதே அதிகாரத்துல பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தார். முதலாவது அரண்மனைக்குள்ளால இருந்தாரு, இப்ப முற்றத்தில் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துட்டோ பயம் கூடிட்டோ எனக்கு தெரியுதில்ல. ஏதோ உள்ள இருந்தவர் இப்ப வெளியே வந்துட்டார். அப்போ ஒரு வேலைக்காரி கேட்கிறார், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய். உடனே பேதுரு சொல்லிட்டார், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறைந்தளித்தார். ஓ, இப்ப இவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. இங்க பிரதான ஆசாரியருடைய வீட்டுல பேதுருக்கு என்ன வேலை? What job he got to be there in the palace of the chief priest? அங்க என்ன வேலை இவருக்கு? உள்ளால இருந்தவர் வெளியே முற்றத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இங்க தவறான இடத்துல இருந்ததுனால தான் அங்க ஒரு வேலைக்காரி கேட்கிறவள இவரால தைரியமா சொல்ல முடியல. பயம் கண்டு போச்சு. சனப்பொழுதுல பயம் வந்துட்டு. பாத்தீங்களா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியில்லாத இடத்துல பாவியின் வழியில் நில்லாமல் பரியாசக்காரனுக்கு இடத்துல உட்காராம இருக்கணும். 1ஆம் சங்கீதம். நீங்க சரியில்லாத இடத்துல இருந்தா நீங்களும் ஆண்டவரை மறுதளிச்சிருவீங்க. சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரை பரியாசம் பண்ற மக்கள் மத்தியில இருக்கக்கூடாது. இது தவறான இடம். பிரதான ஆசாரியருடைய அரண்மனை தவறான இடம். அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் மோசமான ஆட்கள், பொல்லாதவர்கள். இயேசுவை சிலுவையில் அறையணும்னே சதித்திட்டம் பண்ணி இருக்கிற கும்பல் கூடி வந்திருக்கு. அங்க சீசனாகிய பேதுருவே, உமக்கு என்ன வேலை? நீர் ஏன் அங்க உள்ள இருந்துட்டு போற வெளியே வந்தீர்? கேவலம் ஒரு வேலைக்காரி கேட்டது உடனே அவருக்கு நிமிந்து நிக்க முடியல. அவர் மறுதளிச்சிட்டார். ஐயோ பாவம். நம்ம வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில மறுதளிக்காம இருக்கணும்னா நீங்க சரியில்லாத இடத்துல நிக்க கூடாது. சரியில்லாத இடத்துக்கு போயிடாதுங்க. நல்லதுக்கு தான் சொல்லிட்டு நிக்கிறேன் பாருங்க. அதுக்கு பிறகு வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு 71 இவனும் நசராய இயேசுவோடு கூட இருந்தான். ஐயோ 72 சொல்றாரு. அவனோ பேதுரு சொல்ற, அந்த மனுஷனை நான் அறியே ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். திரும்பவும் 73 சற்று நேரத்துக்கு பின்பாக இருந்தவர்களில் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்து. அன்பானவர்களே, இப்ப 3வது ஒருத்தன் கேட்கிறான். எப்படி? சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் ஒருவன் வந்து சொல்றான், உண்மையாகவே truly you are there with Jesus. நீயும் you are one among them. நீ அவர்களில் ஒருவன். உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்து. பேச்சு காட்டி கொடுத்துருங்க. நீங்க என்ன யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் தப்பி வந்துடுவேன். உங்க பேச்சு காட்டி கொடுத்துரும். நீங்க எந்த ஊருன்னு கேட்டுருவாங்க. நீங்க அல்லேலியாவா? எந்த அல்லேலியாவை சொல்றீங்க? அல்லேலியாவா? நாங்க அல்லேலியா இல்ல, ஓசனா. ஓசனாவா? ஆஹா, அல்லேலியா, ஓசனா, ஆமேன் எல்லாம் ஒண்ணுதான். சரிதான், நீங்க ஏசனார் கோச்சி தான். தெரியுது. அப்படியா? நம்ம பேச்சு காட்டி கொடுத்துரும். அதனால என்ன செய்வோம்? நம்ம அங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது. ஆனாலும் சொந்த பந்தம் எல்லாம் நம்ம மறக்க முடியுமா? நம்ம இனத்தார் ஜனத்தார் எல்லாம் மறக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவர் விக்கிரக வியாபாரி தேராவிட்ட சொன்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கா?
நீ உன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீங்க ஆண்டவருக்கு மறுதலியாம இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப இந்த தவறான இடத்துல போய் நின்றுடக்கூடாது. ஒரு கல்யாணம் காட்சி நாங்க பார்க்க போகக்கூடாது, அங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாங்க போகக்கூடாது. கும்பாபிஷேகத்தில் உனக்கு என்ன வேலை? உனக்கு அங்க என்ன வேலை? அங்க தேர் வருது, நாங்க பார்க்கலாமா? தேர் வருது, திருப்போணத்தில் தேர் வருது, கும்பகோணத்தில் தேர் வருது. அங்க உனக்கு என்ன வேலைன்னு? நீ எதுக்கு அங்க வந்திருக்க? நீ எதுக்கு இங்க வந்த? வேண்டாத பிரச்சனை உனக்கு எதுக்கு? உனக்கு இருக்கிற விசுவாச வாழ்க்கை ஒழுங்கா போட்டும், நீ போயிட்டே இரு. ஆண்டவர் காட்டுற பாதையில போயிட்டு நீ இந்த ஆபத்தான இடத்துல போய் மாட்டிக்கிடாத. கல்யாணம் ஆனாலும் சரி, காட்சி ஆனாலும் சரி, சாவு ஆனாலும் சரி, வீடு பால் காய்க்கிற ஆனாலும் சரி, நம்ம இந்த இடத்துக்கு போனா நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துடும், மறுதளிப்பு வந்துடும். நம்ம நின்று பிடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுதா? போதே அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிடாத. ஒரு வேளை என்ன சத்தம் போட்டா என்ன சொல்லிடுவாங்க, எங்க குடும்ப காரியங்களுக்கு நல்ல கெட்டதுக்கெல்லாம் நீங்க வரது இல்லையா, உங்க நல்ல கெட்டதுக்கெல்லாம் நாங்க வரணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. அப்ப பார்ப்போம் எங்க நல்ல கெட்டதுக்கு 4 பேர் வேணும் இல்லையா? உங்க நல்ல கெட்டதுக்கு நாங்க வரோம், எங்க நல்ல கெட்டதுக்கு நீங்க வாங்க. இந்த பேச்செல்லாம் வேண்டாம். நம்ம விசுவாச வாழ்க்கை தான் முக்கியம். இயேசுநாதரை மறுதலிக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இடமே கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோங்க, நீங்க இருக்கையா வந்த எங்க கல்யாண வீட்டுக்குன்னு கேட்டாங்க. நான் சும்மா தாங்க வந்தேன். ஓடியா அப்படின்னு சொன்னாங்க. பிறகு எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. நான் ஏன் ஓடணும்னு கேட்டேன். நீ இயேசுநாதர் இருக்கிற கோசி தானே? நான் இப்ப கொஞ்சம் காலமாக இயேசுநாதர் எல்லாம் விட்டாச்சுங்க, அதனால நான் கல்யாணத்துக்கு இருந்துட்டு போறேன். என்ன இவங்க விடல, இவங்க மறுதளிச்சுட்டாங்க. நீங்க மறுதளிக்கிறீங்க, சில இடத்துல சரியில்லாத இடத்துல போய் நீங்க மறுதளிக்கிறீங்க. ஏன் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்? அப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல, உங்களுக்கு பலம் இருக்கா? பலம் இல்லை. ஆண்டவரே என்ன வந்தாலும் நாம பின்பற்றுவேன், காவலிலும் சாவலும் பின்பற்றுவேன். நீங்க எங்க சொன்னீங்க? இயேசுநாதர்கிட்ட சபையில சொன்னீங்க. இப்ப நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? தேவாலயத்தில் வந்தீங்க, ஜபாலயத்தில் வந்தீங்க. இயேசுநாதரை கொல்லணும்னு சதித்திட்டம் பண்ணி இருக்கிற பிரதான ஆசாரியருக்கு பங்களாவில் பேலஸ்ல வந்திருக்கிறீங்க. இங்க வந்து நீங்க தைரியமா நிக்க முடியுமா? இங்க ஏன் வந்தீங்க? இங்க என்ன எடுக்க வந்தீங்க? என்ன நடக்குமோ பார்ப்போன்னு தான் வந்த. நீ இங்க பார்க்கணும் வேண்டாம், நீ பத்திரமா உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. ஃபாலோ மீ. தம்பி, உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதுதான் ஒவ்வொரு படிப்படியா சொல்றேன். படி நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 1 என்னது? இயேசு பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார், கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டார். அங்க வச்சு பேதுரு மறுதளிக்கிறார். அதுக்கப்புறம் இயேசுநாதர் என்ன பண்றாருங்க? அவரை கூட்டிட்டு கவுன்சில் அங்க உள்ள சங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, சனகரிப்பு சங்கத்துக்கு. அது எங்க இருக்கு? மத்தேயு 26:59 இருந்து 59 இருந்து 68 வரையில் இருக்கு. ஆண்டவர் இயேசு. அதே போல மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் முதல் 65 வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 55 முதல் 65 வரையில் இருக்குது. பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஓவவில்லை. இப்ப ஆலோசனை சங்கம், ஜீசஸ் வாஸ் தேர் பிஃபோர் த கவுன்சில். கவுன்சிலுக்கு முன்னால ஆண்டவர் அழைத்து வரப்படுகிறார். ஆலோசனை சங்கம், அதுக்கு பேர் சனகரிப்பு சங்கம். ஆலோசனை சங்கத்தாரும் பிரதான ஆசாரியரும் ஒன்று சேர்ந்து இயேசுவை கொலை செய்யணும்னா அந்த நாட்களில் யூதர்களை ஒழுங்கின்படி 2 பலமான சாட்சிகள் தேவை. ஆனால் சிலவன் சொல்லி பார்க்கிறாங்க, எடுபடலை. பொய் சாட்சி சொல்லியும் ஒவ்வொருவில்லை, எடுபடலை. ஆலோசனை சங்கம் எதுக்கு தெரியுமா? நல்ல காரியம் எல்லாம் தீர்மானிக்கிறதுக்காக ஆலோசனை சங்கம். ஆனா இப்ப ஆலோசனை சங்கம் என்ன நோக்கத்தில் செயல்படுது? இப்ப நம்ம ஊர் பஞ்சாயத்து நல்ல காரியத்துக்காக தான் செயல்படணும். நம்ம நாட்டு மந்திரிகளும் அரசாங்கம் நல்ல காரியத்துக்கு தான் செயல்படணும். ஆனா என்ன செய்ய போறாங்களோ யாருக்கு தான் தெரியும்? அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும்.
அயோத்தியில் பாபர் மசூதியை இடிச்சுக்கிட்டு ராமர் கோயில் கட்ட போகிறாங்களாம். இடிச்சாச்சு, ஆண்டுகள் முடிஞ்சிட்டு. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் பாபர் மசூதி கட்ட போகிறோம்னா, இல்லை பாபர் மசூதி இல்லை, ராமர் கோயில் கட்ட போகிறாங்களாம். ஆலோசனை சங்கத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆலோசனை சங்கத்தில் இயேசுநாதரை கொலை செய்யணும்னு தீர்மானிக்கிறாங்க. நிறைய சங்கங்கள், பஞ்சாயத்து, நாட்டம்மை, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் இருக்கும் நம்ம வாழும் பகுதியில். உங்களை கூப்பிடுவாங்க, உங்களை கொண்டு நிறுத்துவாங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் இது போல உள்ளவங்க இல்லைங்க, நாங்களும் உங்களை போல உள்ளவங்க தான். உங்கள் சாமி தான் எங்கள் சாமி, உங்கள் கடவுள் தான் எங்கள் கடவுள், நாங்கள் வேற ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டா உங்களை விட்டுருவாங்க. நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்க? நாங்கள் உங்கள் சாமிக்கு எங்கள் சாமிக்கு ஒத்து வராது. உங்கள் சாமி வேற, எங்கள் சாமி வேற. அப்படி சொன்னால் உங்கள் மேலே அபராதம் போடுவார்கள், உங்களை தண்டிப்பார்கள், உங்களை கண்டிப்பார்கள், உங்களை சில வேளையில் கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. உங்களுக்கு சலுகைகள் தரமாட்டாங்க, உங்களுக்கு வீடு கட்டி தரமாட்டாங்க, உங்களுக்கு ஆடெல்லாம் தரமாட்டாங்க, ஃபேன் தரமாட்டாங்க, கிரைண்டர் மிக்சி தரமாட்டாங்க. நீங்க உங்க சாமி தான் எங்க சாமி சொல்ல கிடைக்கும். இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இங்க இயேசுநாதரை கொல்றதுக்குன்னே ஒரு கவுன்சிலப்பா, இயேசுநாதரை கொல்றதுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கான். அப்படியும் அந்த நாட்களில் இருந்திருக்கு. இயேசுநாதர் யாருக்கு தீமை செய்தார்? ஒருத்தருக்கும் தீமை செய்யல, நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், போட்டி, இதுதாங்க பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்கு. இயேசுநாதருக்கு பின்னால பெருங்கூட்டம் மக்கள் போறாங்கல்ல. முதலமைச்சர் அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் அவன் என்ன பற்றி, என் கட்சியை பற்றி, அரசாங்கத்தை பற்றி ஆட்சேபம் பேசுறாங்கல்ல, எல்லா பதில்களையும் நான் சந்தியில் நிறுத்திடுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? நான் நியூஸ் கேட்டுட்டுலாம் இருக்கிறேன் உங்களை போலையா. கரண்ட் நியூஸ் எனக்கு தெரியும். அவங்க சொன்னது உண்மை, நான் கேட்டேன், டிவியில் சொன்னாங்க. பாரு, ஆலோசனை சங்கத்தில் ஒன்றை கொண்டு விட்டுட்டு ஒன்றை வீட்டுக்கு அனுப்பி உனக்கு பணமும் ரொக்கமும் அந்த சீட்டு பணமும் தரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். குழுவில் உனக்கு பணம் தரப்போறாங்க, 15,000 17,000. ஒன்றை ஒரு வழி பண்றதுக்கு தான் இப்ப இப்படி எல்லாம் வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதரை கொல்லணும்னே தீர்மானிக்கிறாங்க ஆலோசனை சங்கம். அப்பா வேற வேற வழி இல்லையா? ஆனா அவங்களுக்கு சாட்சியெல்லாம் கிடைக்காதனால அவனு நெருக்கடியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனு என்னெல்லாமோ சொல்லி ஒன்றும் நடக்கல. அதுக்கு பிறகு பாருங்க, பிரதான ஆசாரியம் எழுந்து சொல்றான், இயேசுவை பார்த்து சொல்றான் 60, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? பார்த்தீங்களா? பிரதான ஆசாரியனே எழும்பிட்டான். அவனுக்கு இருக்க முடியல, அவனுக்கு தாங்க முடியல. அவன் சொல்றான், இவங்கெல்லாம் உனக்கு விரோதமா சொல்றது உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு மனசு எப்படி இருக்கு? நீ ஒன்றும் சொல்றது இல்லையா? ஆண்டவர் இயேசு உடனே என்ன செய்தாரு? கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க என்ன சொன்னாரு? அவர் ஒண்ணுமே சொல்லல. அல்லேலூயா. ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு திரும்ப பிரதான ஆசாரி வேறொரு கேள்வி கேட்கிறான், நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? சரியான கேள்வியை கேட்டான். சரியான ஆண்டவர் இயேசு அதுக்கு சரியான பதில் சொன்னார், நான் அவர்தான். ஹல்லேலூயா. அதுக்கு மேல விளக்கம் சொல்லிட்டார், மனுஷகுமாரன் சர்வவல்லவரின் வலது வாரசத்தில் வீற்றிருப்பதை வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பொய் சாட்சி எல்லாம் சொல்றாங்க, நீ என்ன ஒன்னும் சொல்றது இல்லையான்னு கேட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்லல. அடுத்து பிரதான ஆசாரி எழுந்து கேட்கிறான், என்ன கேட்டான்? நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ஆண்டவர் இல்லைன்னா சொன்னார், சும்மாவா இருந்தார். அது அப்படியே தான், நான் அவர் தான். அல்லேலூயா. உள்ளதை சொல்லிட்டார். அப்ப என்ன நடக்குது? பிரதான ஆசாரியை தாங்க முடியாம மனம் உடைஞ்சி, அவனுக்கு இருதயம் உடைஞ்சு போய், மனசு நொந்து போய், வஸ்திரங்களை கிழித்து, இனி நமக்கு வேற சாட்சி என்ன? தேவதூஷணத்தை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு எப்படி தோணுது? உடனே எல்லாரும் ஏக மனுஷா என்ன சொல்றானுங்க? இது 64 மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் தீர்மானம் பண்ணினார்கள். மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசு முதலாவது கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. ரெண்டாவது கேட்டது நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி, பதில் சொல்லிட்டாரு. பிரதான ஆசாரி எதிர்பார்க்கல. அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாதுல்ல, அவன் எதிர்பார்க்கவில்லை.
அவனுக்கு மனசு உடஞ்சு போய் வஸ்திரங்களை கிழிச்சிட்டு இதுக்குமே இவன் தேவதூஷணம் பேசினா இதுக்கு மேல வேற சாட்சி என்ன வேணும்? எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்க 65 சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல்ல என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இப்படி ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுன்னு சொன்னா எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. தேவகுமாரன், செல்வமைந்தன், மரியாளின் மூத்த மகன், நம்ம பாஷையில் சொன்னா செல்லமாய் வளர்க்கப்பட்ட மகன், யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத தேவகுமாரன் இயேசுவை துப்புகிறார்கள், முகத்தை மூடுகிறார்கள், குட்டுகிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி தோணுது? யாராவது உங்களையோ உங்க குடும்பத்தில் யாரையோ இப்படி பண்ணினா உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? தாங்குமா? மனசுக்கு வேதனையா இருக்குமா? இருக்காதா? இருக்காதா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனசு இருக்குல்ல, மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? தேவகுமாரன் இயேசுவின் பாடு எப்படி இருக்கு பாருங்க. துப்புகிறார்கள், குட்டுகிறார்கள், முகத்தை மூடுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். ஞான திருஷ்டியினால சொல்லுன்னு கன்னத்தில் அறைந்தார்கள். தம்பி, கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். ஆண்டவருக்கு எப்படி அடிச்சான்னு நமக்கு நினைச்சு பார்க்க முடியுதா? நீங்க நினைச்சு பாருங்க. உங்க பிள்ளையே இன்னொருத்தன் அடிச்சானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க அப்பாவை ஒரு ஆள் அடிச்சு போட்டான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உயிரோட இருக்கல, எங்க அப்பா நீ அடிச்சியா? உன்ன உயிரோட வைப்பனா? நான் ஜெயிலுக்கு வேணும்னா போறேன்டா, உன்னை கொன்னுட மாட்டேன். அப்படிதானே இருப்பீங்க. நமது ஆண்டவர் இயேசு அடிச்சு போட்டான். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த உலக வாழ்வில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மில் ஒருவருக்கோ பலருக்கோ இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் ஏற்படலாம். ஒரு தேவ மனிதன் என்னை தேடி இந்த வாரம் வந்திருந்தார். அவர் வெளியூருக்காரர். அவர் சிறு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்து வருகிறார். அவர் சொன்னார், நான் பல முறை காவல் நிலையத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு மேலாக அவரிடத்தில் எனக்கு பேச நேரம் இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகள், துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது வரலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே ஃபாதர் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க வாணி அவங்க சட்டையை கலத்துங்க, அடி அடி விழலாம். யாருக்கு தெரியும்? தேவகுமாரனை துப்புனாங்க, குட்டுனாங்க, முகத்தை மூடுனாங்க, கன்னத்தில் அடிச்சு விட்டானுங்க இல்லையா? நமக்கு என்ன பாடம்? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே இயேசுவே, நாங்க எங்க போனாலும் எங்களை எல்லாரும் மதிக்கணும், வாங்க வாங்கன்னு நம்ம அந்த கல்கண்டும் அதுக்கு பிறகு குங்குமம்மா, அந்த சிவப்பா இருக்குள்ள பவுடரு, அதெல்லாம் தரணும். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மரியாதை, சந்தோஷம். நம்ம பரியாசம் பண்றாங்க, சி நாய் வந்திருக்கு துப்புறாங்கன்னா நமக்கு மனசே விட்டு போயிடும். இனிமேல் நம்ம ரொம்ப காலம் ஏசுனாரை பின்பற்றினா சுத்தப்பட்டு வராது. நம்ம பழைய ரூட்டுக்கு போயிடுவோமா? பழைய ரூட்டுக்கு போக முடியாது. இயேசுவை தான் நம்ம பின்பற்றுவோம். எவன் துப்புனாலும் சரி. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு நாள் அங்க 2 பேரும் மாறுவேடம் பூண்டு, உண்மை விசுவாசிகள் 2 பேரு ராணுவ வீரர்களுடைய வேஷம் போட்டு துப்பாக்கியை ஏந்தி அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஆராய்ச்சி இருந்த இடத்துல போயிட்டாங்க 2 பேர். அங்க போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வாசல்ல பைபிளை திறந்து வச்சிருக்கிறேன், வாசல்ல பைபிளை திறந்து நாங்க வச்சிருக்கிறோம், நீங்க எங்களுக்கு இயேசுநாதர் வேண்டாம், இந்த பைபிளும் வேண்டாம்னு சொல்லி யார் யார் துப்புறீங்களோ உயிர் பிழைச்சு போயிடலாம், உயிர் பிழைச்சு போயிடலாம். நீங்க சாகணும்னு விரும்புறவங்க நீங்க போக வேண்டாம், துப்ப வேண்டாம். அந்த சபையில் உள்ள எல்லாரும் அந்த வாசல வைக்கப்பட்டிருந்த பைபிள் மேல காரி உமிழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். அங்கே ஒரு வாலிப பெண் கடைசியில் அழுகையோடு வந்தாள்.
அவள் தன்னுடைய வஸ்திரத்தினால அந்த பைபிளில் துப்பப்பட்டதை எல்லாவற்றையும் துடைத்து தன்னுடைய கண்ணீரினால் அந்த வேதத்தை நனைத்திருக்கிறாள். அப்ப அந்த மாறுவேடத்தில் வந்த போர் சேவர்கள் தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இருவரும் உண்மை விசுவாசிகள். இந்த சபையில் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு என்பதை அறியும்படியாகத்தான் இந்த வேஷத்தோடு நாங்கள் வந்தோம். சபையில் உள்ள அனைவரும் ஒரு வாலிப பெண்ணை தவிர எல்லாரும் ஆண்டவர் வார்த்தை உமிழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். இது நடந்த உண்மை சம்பவம். கம்யூனிஸ்ட் நாட்டிலே நடந்த சம்பவம், கட்டுக்கதை இல்லை. ஆண்டவர் இயேசு துப்பப்பட்டதும் அடிக்கப்பட்டதும் பரிகசிக்கப்பட்டதும் உண்மை சம்பவம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதப்பா. இயேசுநாதருக்கு சிலுவைப்பாடுகளை பற்றி தியானிப்போம், கேட்போம், நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். But we are not prepared to suffer for this Jesus. ஊராரினத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூக்க கோபிகள் நடுவில் தீட நாளிப்பாயா, சிலுவையை நான் விடு, சிலுவையை நான் விடு, சிலுவையை நான் விடு, சிலுவையை நான் விடு. இங்கே எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ரெடி? How many of you are ready to stand with Jesus? இயேசுவோடு இப்படிப்பட்ட பாடுகளும் எனது வாழ்வில் வருமானால் நான் அவைகளையும் ஏற்றுக்கொள்ள தயங்கவில்லை. அப்படி இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துன்னா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் வரலாம். It may happen in your life. I may not be available at that time. ஒருவேளை எனக்கு கூட வரலாம். நீங்க அப்ப எனக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு ஒருவேளை வரலாம். ஒருவேளை உங்க சொந்த புருஷனாலே வரலாம், உங்க நாத்தனாரால வரலாம், உங்க மாமியாரால வரலாம். போலீஸால தான் வரும் நான் சொல்லல, உங்க உற்றார் உறவினர்களால வரலாம். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நமக்கு இந்த ஓத்திரம் வேண்டாம். நம்ம மாமியார கூட அவங்க கூட போயிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி எல்லாம் நிறைய பேர் நல்லா சொல்றாங்க, சிலர் நல்லா கேட்கிறாங்க. ஆனா இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு வந்தா ஒத்துக்கணுமா என்பதுதான் கஷ்டம். நான் ஒரு சிறுவனாக இருக்கிறவர்கள ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை என் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு இள வயதுள்ள ஒரு வாலிப பெண்ணை அவளுடைய அத்தை வாயில் வந்தபடியெல்லாம் தூஷிக்கிறாள். அவளுடைய சபையின் போதகர் ஒரு பரிசுத்தவான், ஒரு சன்னியாசி. அந்த தேவ மனுஷனே அவளை இணைத்து அவதூறாய் தாறுமாறாய் பேசினாள் அவளுடைய அத்தை. அந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த வாலிப பெண் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், அந்த வீட்டை விட்டு ஓடிவிடவில்லை. தன் தகப்பனிடத்தில் சொல்லி அத்தைக்கு மண்டையை உடைக்கவில்லை. தன்னுடைய தாயிடத்தில் சொல்லி அத்தைக்கு சாப்பாடு கொடுக்காமல் ஆக்கவில்லை. அவள் யாரிடத்திலும் சொல்லவில்லை. அவள் கேட்டுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். கேட்டுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். நாட்கள் கடந்தது. தேவன் அவள் படிப்பை ஆசீர்வதித்தார். அவளுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்தார். சபையில ஒரு தூணாக நிறுத்தினார். அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்றும் அவள் ஆண்டவருடைய திருச்சபையிலே பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கிடக்குறா. இன்னைக்கு பாரு, எங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு இன்னைக்கே நான் வீடை விட்டு வெளியே அனுப்பிடுறேன், எங்க அம்மாட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு தராம ஆக்கிடுறேன், நீ அந்த வேலை பார்க்குறியா? ஒருவேளை மனுஷீகமாக உனக்கு அழுக வரலாம். நான் இனிமேல் எந்த சபைக்கும் போக மாட்டேன். எங்க அத்தை என்னையும் பாஸ்டரையும் நினைச்சு கெட்ட வார்த்தை பேசுறதுனால நான் இனி சபைக்கே போக மாட்டேன். நீதான் பின்மாற்றக்காரி, நீதான் பின்மாற்றக்காரன். ஆண்டவர் அறிவார், தேவன் என்னை பார்க்கிறார், நான் எதற்கு சபைக்கு போகிறேன். அந்த பொண்ணு எந்த விளக்கமும் கொடுக்கல. அவ அமைதியா அழுது கொண்டே இருந்தாள். இன்றும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போன பாத வழியா தான் போடுமா, வேற வழி இல்லையாமே. சொன்னாரா சொல்லலையா? I am the way, the truth and life. No man can come to the Father but by me. என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் வர முடியாது. ஐயோ, இப்படி
இப்படியெல்லாம் சொன்னா நாங்க எப்படி செய்வோம்? இயேசு கிறிஸ்து முன்னாலே சொன்னாரா இல்லையா? இடுக்கமான வாசல்களில் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக விசாலமா இருக்கிறது. என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் காலேஜ் படிச்சு முடிச்சு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிற வேளையில பள்ளிக்கூட நடத்துக்கு வந்த காலகட்டத்தில் இங்க இருந்து சில சகோதரர்களோடு நாங்க ஊழியத்துக்கு போறோம். மன்னார்குடிக்கு போறோம். மன்னார்குடி, புகழ்பெற்ற மன்னார்குடி, கம்யூனிஸ்ட் தலைவர் வர்றான், காரி துப்புறான். எங்க மேல இல்ல, ஆண்டவர் கிருபையில அவன் துப்புறான் தரையில துப்புறான். அமெரிக்கா கைக்கூலி ராஸ்கல் துப்புறான். ஐயோ, நாங்க எல்லாம் ரோசமுள்ள குடும்பத்தில் பிறந்தவங்க. அதை சொல்லிடுறேன். எங்களை யாரும் எங்க ஊர்ல ஒரு வார்த்தை கூட ஒரு நாள் சொன்னதில்லை. நாங்க சின்ன பசங்களா இருந்தா கூட எங்க பெற்றோர் நிமித்தம் எங்களுக்கு அதிக மரியாதை கொடுத்துதான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? அமெரிக்கா கைக்கூலி ராஸ்கல் அங்க சோழபுரத்தில் மண்ணை அள்ளி புழுதியை அள்ளி போட்டு மண்ணா போங்கடான்னு சொல்றானுங்க. எனக்கு அழுகையே வரல. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. எலுமிச்சங்கோ பாளையத்தில் மதவெறி கொண்டவர்கள், RSS வெறியர்கள், மதவாத கட்சியை தலைமை வகிக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? அங்க வசனம் சொல்லிட்டு இருக்கிறவர்கள ஒருத்தர் சொல்றாரு, ஏசு உன்னை நேசிக்கிறார். நான் மெக போட்டு வச்சு ஏசு உன்னை நேசிக்கிறார். முதல்ல சொன்னவரை கையை பிடிச்சு நடத்தியாச்சு. என்ன பாக்குறானு? என்ன ஒண்ணும் பண்ணல. இன்னொருத்தர சட்டை பிடிச்சாச்சு. சைக்கிள்ல போயிருந்தோம் பக்கத்துல, எல்லா சைக்கிள் வாழ்க்கை போய் பிடிங்கியாச்சு. இனி நம்ம என்ன செய்வோம்? இனிமேல் நம்ம ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது. இனி சாகு வர ஊழியம் செய்யக்கூடாது. சரிதானா? சரியில்லை. இனி சாகும் வர ஊழியம் செய்தே தீர்வோம். ஹல்லேலூயா. எங்க தெருவுக்கெல்லாம் வரக்கூடாது. உங்க தெருவுக்கு வரலன்னா நாங்க வரல. புளியம்பேட்டை அவ்வளவு விசேஷமா. புளியம்பேட்டையில தான் நிறைய பிசாசுகள் இருக்கிறது. புளியம்பேட்டையில வாழும் மக்களுக்கு தான் பெரும்பாலானோர் நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. எங்க தெருவுலாம் இங்க நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. வண்டி எடுங்க போங்க. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரு, ஒரு பட்டணத்தில் உங்களை ஏத்துக்கிட்டா காலில் படைஞ்ச தூசியை உதறிட்டு போயிருக்கான்னு சொன்னாரு. நாங்களும் போயிட்டோம். அதுக்காக இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டோமா? செய்வோம். ஹல்லேலூயா. ஓ, இயேசு கிறிஸ்துக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு அப்பா. ஆலோசனை சங்கத்தில் என்ன பாடு. அங்க இருந்து ஆண்டவரை என்ன பண்றானுங்க? கூட்டி அங்க கதைக்கு ஆகல, அங்க ஒன்னும் பண்ண முடியல. அங்க இருந்து கவர்னர் பிலாத்து இடத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இருந்த கவர்னர் பிலாத்து, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டானுங்க. அங்க என்னத்து கூட்டிட்டு போயிட்டானுங்க? இவனோட ஒரு முடிவுக்கு வர முடியல. அவரை சிலுவையில அரைஞ்சு கொல்ல முடியல. அவரை இயேசுவை பிலாத்து இடத்திலே கொண்டு போனார்கள். எப்படி கொண்டு போனாங்க? அவரை சதி திட்டம் பண்ணி கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணி அவரை கட்டி சும்மா கைப்பிடிச்சா கூட்டிட்டு போனாங்க. இயேசுவை கைது செய்தார்கள், அவரை கட்டினார்கள். ஒரு குற்றவாளியை கட்டி கூட்டிட்டு போற போல போனாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் பல நாடுகளில் பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்கிறார். இங்க ஆண்டவர் இயேசுவை கட்டி கூட்டிட்டு போனாங்க. இயேசுநாதர் என்ன தப்பு பண்ணாரோ? அவர் பெத்தானியா கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாருன்னு நமக்கு ஒரு செய்தி இருக்கு. இயேசுநாதருக்கு மார்த்தா மரியா ரொம்ப பிடிக்குமா? அங்க என்ன தப்பா நடந்துட்டாரோ அந்த பொண்ணுகள்ட்ட? என்ன பாவம் செஞ்சாரோ எனக்கு தெரியலையா? அப்போ பாவம் செய்தது நீதான். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான். நீயும் உனக்கு புருஷனும் தான் பாவம் செய்தது, இயேசுநாதர் இல்ல. நீ இயேசுநாதர் பாவம் செய்தாருன்னு சொல்லிட்டு நடக்காத, உனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும். பாவம் இல்லாத பரிசுத்தர் இயேசுவை கட்டி கொண்டு போகிறார்கள். அவருடைய கரங்கள் அன்பு நிறைந்த கரங்கள், நன்மை செய்த கரங்கள், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிற கரம் கட்டப்பட்டு விட்டது. ஒருவேளை நீங்க நன்மை செய்தவர்களா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற நிமித்தம் உங்க கையை கட்டி ஒருவேளை கூட்டிட்டு போகலாம். அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் கையை உதறிவிட்டு எனக்கு இயேசுநாதரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்ன கட்டாதுங்க, அது போதும், எனக்கு அது போதும். இல்ல இல்ல, கையை கட்டினாலும் சரி, காலை கட்டினாலும் சரி, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசுவை அரெஸ்ட் பண்ணாங்க, கட்டிட்டு போனாங்க.
சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரு அற்புத சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற வேளையில திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த திக திராவிட கழக கட்சியின் தலைவர் இருக்கிறாரு வீரமணியா, அவரு கருத்த ட்ரெஸ்ல அவரும் தொண்டர்களும் வந்திருந்தாங்க. அவர் சுதந்திர தின விழா அன்றைக்கு நம்ம தேசிய கொடியை ஏற்றுறதுக்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றிட்டார். கருப்பு கொடியை ஏற்றின உடனே டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி எல்லாம் வந்திருந்தாங்க. உங்களை கைது செய்கிறோம் சொன்னாங்க. அவரு உடனே அவங்க கூட வேலை ஏற போனார். உடனே அவருடைய தொண்டர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் அடிச்சு புரண்டு ஓடல. எல்லாரும் என்ன சத்தம் கொடுத்தாரு தெரியுமா? நாங்களும் கைதாவோம், எங்களையும் கைது செய்யுங்கள், அப்படிதான் சத்தம் எழுப்பினாங்க. திக கட்சிக்காரனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குமானா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவரை கட்டி கொண்டு போயிட்டானுங்க, நம்ம இந்த பக்கம் திசைக்கு தலைய வைக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை போயிடாதுங்க. என்ன பாவம் செஞ்சாரோ? நான் திருப்பி சொல்றேன், உனக்கு அப்பந்தான் பாவம் செய்தான், நீயும் தகப்பன் வீட்டாரும் தான் பாவம் செய்தது. ஏசுநாதரும் இல்லை, ஏசுநாதருக்கு பிள்ளைகளும் இல்லை. கட்டிட்டு கூட்டிட்டு போனாங்க எல்லாம் ஏசுநாதர. அவர் சும்மாவா? சும்மாதான். இப்ப கையை கட்டி எங்க போனாங்க? பிலாத்து விடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து விடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியா? அதுக்கு பிறகு ஏசுநாதர் என்ன பண்ணாங்க? பிலாத்து விடத்தில் கொண்டு போயிட்டாங்களா? அதுக்கு பிறகு என்ன நடக்குது? பிலாத்து அங்கே இருந்து ஏரோது இடத்துல அனுப்புறாங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12 வரை படிக்கிற வேளையில அங்கே எழுதியிருக்கு. ஏரோதின் அரண்மனைக்குள்ளானவர் என்று அறிந்து இந்த பிலாத்து என்ன பண்ணுகிறான்? இயேசுவை ஏரோதினிடத்துக்கு அனுப்பினான். அவன் இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தால் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கிறான். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறான். ஏரோதிடத்தில் இயேசுவை கொண்டு போகிறார்கள். அவன் இயேசுவிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறான். அவர் ஒரு பதிலும் சொல்லல. இப்ப என்ன நடக்குது? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஆண்டவர் இயேசு மேல் குற்றம் சாட்டி கொண்டே நிற்கிறார்கள். இயேசுவை கொண்டு போன இடத்துக்கெல்லாம் இவனும் போயிருக்கிறானுங்க, மதவாத சக்திகளும் போயிருக்கு, அவங்க கூட போயிருக்கிறானுங்க, குற்றம் சாட்டி கொண்டே நிற்கிறார்கள். ஏரோது என்ன பண்றான்? அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லலன்னு சொல்லி அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் பிறகு என்ன பண்றான் பாருங்க, 12ஆம் வசனம் வரையில் படிக்கிற. ஏரோது போர்ச்சேவரோடு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை திரும்ப பிலாத்திடத்துக்கு அனுப்பினான். எப்படி இயேசுவை நிந்தித்து பரியாசம் பண்ணுகிறான், மினுக்கான வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான். ஆமா, ஆண்டவரை நிந்திக்கிறான். ஏரோது அந்த நாட்களில் இருந்த ஒரு ராஜா, அவனுக்கு எல்லை பகுதியில் உள்ளவர் தான் இயேசு என்று நினைத்து பிலாத்து அவரிடத்தில் அந்த ஏரோதிடத்தில் அனுப்பினான். இயேசு இடத்துல கேட்டதுக்கு அவர் பதில் சரி ஒன்றும் சொல்லாதனால இவன் என்ன பண்றான்? போர்ச்சேவரோடு இயேசுவை நிந்தித்து பரியாசம் பண்ணுகிறான். இது 2வது சந்தர்ப்பம். முதலாவது ஒருவட ஆண்டவரை அடித்தார்கள், முகத்தில் துப்புனாங்க இல்லையா? இப்ப 2வது சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். பரியாசத்துக்கு அடையாளமாக மினுக்கான வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான். மினுக்கான வஸ்திரம் இயேசுவுக்கு உடுத்திருக்கப்பட்டது. அவரை மதிச்சு இல்லை, அவரை கனம் பண்ணி இல்லை. நீங்க அப்படி நினைக்கிறாங்க. மினுக்கான வஸ்திரம் உடுத்தது அவரை பரியாசம் பண்றதுக்காகத்தான் அப்படி பண்ணி இருக்கிறான். பண்ணி என்ன பண்ணிட்டான்? திரும்பவும் பிலாத்து விடத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? பிலாத்து என்ன நினைக்கிறான்? எப்படியாவது இயேசுநாதரை விடுதலை பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுகிறான். அப்படி 23:13 இருந்து 24 வரை படிக்கிற வேளையில அவன் என்ன பண்றான்? பிரதான ஆசாரிகள், அதிகாரிகள், ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாகி இந்த மனுஷனை இடத்தில் கொண்டு வந்தீர்கள். அவன் என்ன வார்த்தை வைக்கிறான்? பிலாத்து ஒரு கவர்னர், பிலாத்து கவர்னர். அவன் என்ன வார்த்தை வைக்கிறான் பாக்குறீங்களா? 14 ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள்.
உண்மையிலே ஜனங்களை தூண்டி விடுகிற வேலையா இயேசு செய்தார்? இல்லை. ஜனங்களை தூண்டி ஒன்றும் விடலை இயேசு கிறிஸ்து. என்ன தூண்டி விட்டாரு? ஒரு தூண்டுதலும் பண்ணல. ஆனா இவனுங்களாக கையிலேருந்து போட்டு சொல்லி பிரார்த்தனையிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இயேசு ஜனங்களை தூண்டி விடுகிறவராக காண்பிக்கிறார்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் இவரிடத்தில் காணவில்லை. அடுத்து வேறொருடத்துக்கு அனுப்பினேன், அவர் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவாக ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றாப்புல. அடுத்து அவன் சொல்றான், இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன். பண்டிகை தோறும், பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு ஆளை விடுதலை பண்ணுகிற ஒரு பழக்கம் உண்டு. அதன்படி இயேசுவை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் சொல்லி பார்க்கணும். ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அங்க கிரிமினல் ஒருத்தன் இருக்கிறான், பரபாஸ், ஜனத்தை தூண்டி விட்டு கலகம் உண்டாக்குறவன். அவனை ஜெயில போட்டிருந்தாங்க, அவனை விடுதலை ஆக்கணும்னு நிக்கிறாங்க. மக்களுடைய மனநிலைமை அன்றும் இன்னும் இப்படித்தான் இருக்கு. தீமை செய்கிறவனை காப்பாற்றணும், அவனை வெளியே விடணும், அவனை காப்பாற்றணும்னு நிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு தீமையும் செய்யல, ஒரு தவறும் பண்ணல, அவரை சிலுவையில் அறையணும் நிற்கிறாங்க. இப்படித்தான். இதுதான் உலகம், இதுதான் மானிடர்கள். கேட்டீங்களா? பிலாத்து ஒரு குற்றம் காணல, ஏறோதும் குற்றம் காணல, மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் இல்லை, கண்டித்து இவனை விட்டுறேன்னு சொல்றாங்க. இவனை விடக்கூடாது, எங்களுக்கு பரவாசை தான் விடுதலை பண்ணணும். பரவாசு பெரிய கலகம் உண்டாக்கி கொலைவெறி செயல்கள் செய்தவன், அவனை விடுதலை பண்ணணும் நிற்கிறாங்க. என்ன உலகம் பார்த்தீங்களா? என்ன எங்க இருக்குமா நியாயம்? நியாயம் எங்க இருக்கு? கொலைகாரம் எல்லாம் அவன் காசு கொடுத்து, அவன் ஜட்ஜிக்கு பணம் கொடுத்து, அவன் மீசை முறுக்கிட்டு அவன் சந்தோஷமா நடக்கிறான். நிரபராதி ஜெயில கிடக்கிறானா? போயிட்டு போறான். இப்ப பரவாசை விடுதலை பண்ணணும் அப்படின்னு நிக்கிறாங்க. இயேசுவை விடுதலை பண்ண மனதுள்ளவனாக பிலாத்து மறுபடியும் அவங்கள்ட்ட பேசுறான். அது முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிடுகிறார்கள். அவன் கேட்கிறான், மூன்றாம் தரமும் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான ஒன்று செய்யவில்லையே, இவனை விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறான். ஆனா அவங்க போட்ட சத்தம் தான் மேற்கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. திரள் கூட்டமான ஜனங்கள் ஒருமித்து ஏகாந்தமாய் தீர்மானிச்சுட்டாங்க. புறஜாதிகள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியார், யூத ஜனங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்கிறவர்கள், பண்டிகை ஆசரிக்கிறவர்கள், எருசலேம் தேவாலயத்தில் சாமி கும்பிடுறவங்க பண்ற வேலையை பாருங்க. என்ன பண்றாங்க? ஆண்டவரை எப்படியாவது கொலை செய்தே ஆகணும்னு ஏகமனதாக இருக்கிறார்கள். அந்த கலகத்து நிமித்தம், கொலைபாதகத்து நிமித்தம் காவல் போடப்பட்டவனை விடுதலையாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற வேளையில ஒரு தபால் வருது. போஸ்ட்மேன் ஒரு தபால் கொண்டு வராரு. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலாத்துவுடைய மனைவி ஒரு தபால் கொடுக்கிறார். அது என்னது? 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பிலாத்துடைய மனைவி முயற்சி பண்றா. அவளுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு ராத்திரி. அந்த சொப்பனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாள், சரியா தூங்கிட்டு இல்ல. அந்த தகவலை ஒரு ஆள் அனுப்பி அவளுக்கு புருஷன் பிலாத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிட்டான். இந்த நீதிமானை ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒரு பொல்லாப்பு செய்ய வேண்டாம் சொல்லி அனுப்பினான். அவ முயற்சி எடுத்து வாய்க்கல. ஏரோது குற்றம் கண்டுபிடிக்கவில்லை, பிலாத்து கண்டுபிடிக்கவில்லை. ஜனங்கள் எல்லாம் குற்றப்படுத்தி கொலை செய்ய நினைக்கிறாங்க. பிலாத்துக்கு மனைவி ஒரு நல்ல ஸ்திரியா இருந்திருக்கிறா பாருங்க. அவ கண்ட சொப்பனம் அவளுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்திருக்கு ராத்திரி. அதை சரியா சொல்லி விடுறான். இந்த நீதிமானுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய வேண்டாம். அவ புருஷனுக்கு சொல்லியே ஒண்ணு நடக்கல. அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், பதவியில் இருக்கிறார். பிலாத்து நினைச்சா விடுதலை பண்ணலாம். ஜனங்களுடைய கூக்குரலும் சத்தமும் ஆர்ப்பாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறபடியினால் ஒன்றும் பண்ண முடியல. அவளுக்கு ஆள் அனுப்பி சொல்லியும் பிலாத்துவால செயல்பட முடியலைங்க. அதுக்காக பிலாத்து பிறகு என்ன பண்றாப்புல? வேற வழி இல்ல, பிலாத்து கையை கழுவிட்டார். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் 24ஆம் வசனம்,
தன்னுடைய முயற்சியினால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பிலாத்து செய்தது சரியே, இந்த விஷயத்தில் சரி, இதுவரை சரி. இதுக்கப்புறம் சரியா தப்பான்னு இனிமேல் சொல்றேன். தண்ணியை கொண்டு வாருங்கன்னு சொல்லி கையை கழுவிட்டார். He washed off his hands. I cannot be blamed. என்னை குற்றப்படுத்துவதற்கு இடமில்லை அப்படின்னு கையை கழுவிட்டாப்புல. இந்த இரத்தப்பலி உங்களை பாருங்க, நான் குற்றமற்றவன், I am blameless அப்படி சொல்லிட்டாப்புல. ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க விட்டுறாங்களா? ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு அந்த ஜனங்கள் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய தப்பு. பிரதான ஆசாரியனும் வேதபாரகனும் தூண்டிவிட்டு ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு பின்னால குற்றமற்ற இரத்தத்தை சிந்தபடி முன் வருகிறார்கள். யார் நம்ம தூண்டினாலும் லிசன் டு மீ நவ். தேவ பிள்ளைகளே, எந்த பாஸ்டரோ அப்போஸ்தலனோ எந்த பய தூண்டினாலும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவதற்கு நாம் முன்னே நிற்கக்கூடாது. அது உங்க பாடு, உங்க கூட நான் இந்த காரியத்தில் சேர முடியாது. தீமையான காரியம், ஒரு ஆளை குற்றப்படுத்துகிற காரியம், ஒரு ஆளை கொலை செய்கிற காரியம் என்ன கூப்பிடாதுங்க, நான் உங்க கூட சேர முடியாது. நம்ம ஒதுங்கிடணுமே தவிர, பலர் இருக்கிறாங்கல்ல, நம்ம கூட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, நமக்கு சாதாரணமா தான் தீர்ப்பு வரும். நம்ம சாட்சியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாட்சியை கோர்ட்லயோ ஊர்லயோ தெருவிலையோ ரெடி பண்ணினாலும் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டா, குற்றமிட்டவர்களை ரத்தப்படி எங்க மேல எங்க பிள்ளைகள் மேல வரட்டும்னு அந்த நேரம் ஆவேசத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடலாம். என்னால அந்த ரத்தப்படி வருமானால் யார் தாங்குவான், யார் சுமப்பான், யார் சகிப்பான்? Who can bear it? யாரும் சகிக்க முடியாது. அந்த நேரம் சந்தோஷமா இருக்கும். அவனை அடியுங்க, அவனை கொல்லுங்க, அவனை விடாதுங்க, அந்த பஸ்ஸை கல்லறியுங்க, அந்த பஸ்ஸை கொளுத்துங்க, உற்சாகமா தான் இருக்கும், தூண்டுதலா தான் இருக்கும். பின்னால தண்டனைக்குள்ளானா என்ன ஆகுங்க? என்ன ஆக முடியும்? நம்ம தீமையான கலகம் உண்டாக்குற ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெடுதலான காரியத்தை உடன்படவே கூடாது. ஹல்லேலூயா. பிலாத்து தன்னுடைய கையை கழுவிவிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு மரண தண்டனையை கொடுக்கிறான். He gave the death sentence to Jesus the Lord. 27-26 இருக்கு. பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இப்ப அவன் செய்தது பெரிய தப்பு. இதுவரையிலும் அவன் கேட்டது விசாரிச்சு ஒரு குற்றம் இல்லை, நான் நீதிமான் எல்லாம் சொன்னது சரி. இப்ப he did a blunder. பெரிய தப்பு பண்ணிட்டு பதவி போனா போயிட்டு போகுது. உத்தியோகம் தான் பெருசா? கவர்னர் பதவி எவ்வளவு பெரிய பதவி இல்லை? இந்த பதவியெல்லாம் சாதாரண ஆளுக்கு கிடைக்குமா? அவன் எவ்வளவு செல்வாக்கு உள்ளவனா, திறமை உள்ளவனா, அந்தஸ்துல இருக்கிறான். அவன் இப்ப சாதாரண ஒரு இயேசுக்காக பதவியை இழக்கணுமா? ஜன கூட்டமே இயேசுநாதரை சிலுவையில் அறையணும் கொல்லணும் நிக்குது. இந்த இயேசுநாதரை நான் விடுதலை பண்ணுகிறேன்னு சொன்னா இவருக்கு வேலை போயிரும்ல. இப்ப என்ன செய்கிறது? ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டான். இதுதான் பெரிய தப்பு. நம்ம வாழ்க்கையில ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சு இறங்கிடக்கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும். கேட்டீங்களா? மற்ற சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு, இங்க எழுதப்படல. ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போகக்கூடாது. ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி தவறான ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும். பவுல் சொல்றாரு, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லேன்னு சொல்றாரு. வேலை போனா போயிட்டு போது வேற வேலை கிடைக்கும். தொழில் இந்த பாரு, உனக்கு நான் கடை வாடகைக்கு தான் கொடுத்தேன், அல்ல குத்தகைக்கு தான் தந்தேன். எனக்கு சாமிக்கு படத்தை ஒன்று நீ வச்சாதான் உனக்கு கடையை தருவேன், இல்லைன்னா கடையை காலி பண்ணு. கடையை காலி பண்ணுப்பா. இந்த பாரு, உனக்கு வீடை சொந்தமா உனக்கு எழுதி தரல, பத்திரம் பறிச்சு வாடகைக்கு தான் கொடுத்தேன். ஆனா எனக்கு சாமிக்கு படம் அங்க இருந்தாதான் உன்னை வீட்டுல வைப்பேன். உனக்கு வீடு எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. உனக்கு கடை எனக்கு தேவையில்லை.
இதை பாரு, இயேசுநாதர் உனக்கு கடவுளா இருக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீ இங்க நம்ம கடைக்கு, நம்ம பிசினஸுக்கு, நம்ம தொழிலுக்கு வந்துடணும். நம்ம சாமிக்கு சூடன் சாம்பிராணி எல்லாம் நீ எடுத்து கொடுக்கணும். இங்க பிரசாதம் எல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் நீ சாப்பிடணும். என்ன சொல்ற? உனக்கு ஒத்துவரமா பார்த்துக்க, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு போயிரு. நீ இப்ப என்ன செய்ய போற? அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்ல. அங்க ஒருத்தன் அவருக்கு பொஞ்சாதி செத்து போயிட்டான், அங்க பள்ளிக்கூடம் நடத்துறவன், அவருக்கு பொஞ்சாதிக்க போட்டோ வச்சிருக்கிறான். அவன் மாதா மதத்தை சேர்ந்தவன், அவனுக்கு போட்டோவை தொட்டு சாமி கும்பிட்டு தான் அங்க உள்ள போகணும் பள்ளிக்கூடத்துக்குள்ள. நீ என்ன செய்ய போற? பள்ளிக்கூடம் வேலை வேணுமா, இல்ல அவளை கும்பிட மாட்டேன்னு சொல்ல போறியா? அதுல என்ன இருக்கு? நம்ம இயேசுவை நினைச்சு அந்த படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போவோம். ஒன்னதான் பேய் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. நீ ஆண்டவருக்கு பக்கத்தில் நிக்கிற ஆளா தெரியல. நீ பிரார்த்துக்க கூட்டாளியா இருக்கும். ஜனங்களை பிரியப்படுத்தணும்னே ஒரு கூட்டம் மக்கள் இயேசுநாதருக்கு மேல்விலாசத்தில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை பிரியப்படுத்தணுமா? குத்து விளக்கு வைப்போமா? நமக்கு விசேஷ கூட்டம். குத்து விளக்கு அம்மையார் அவர்கள் திறந்து கொளுத்த போகிறார்கள். யாருக்கு அம்மையாரு? பிஷப்புக்கு மனைவி குத்து விளக்கு கொளுத்த போறாங்க. அதுல என்னங்க பாவம் இருக்கு? குத்து விளக்கு பைபிள் இருக்கு இல்லையா? பிறகு கொளுத்திட்டு போங்க. சூடம் கொளுத்தலாமா? சாம்பிராணி கொளுத்தலாமா? செத்தவங்க வீட்டில் கொளுத்துப்போம். நம்ம என்ன செய்கிறது? மக்களை ப்ளீஸ் பண்ணாட்டா மக்கள் நமக்கு வாக்கு போடுவாங்களா? நான் ஏன் தேர்தலில் போட்டியிடலைன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? அவன் விற்கிறவனக்கத்தான். எனக்கு எப்படி போடுவான்? எனக்கு இவங்களுக்கு கூட நின்று சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம். நமக்கு வேலை இருக்கு, எஜமானுடைய வேலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதப்பா. நமக்கு தொழிலுக்கு, வேலைக்கு, ப்ரொமோஷனுக்கு, ஸ்காலர்ஷிப்புக்கு, தம்பி அரசாங்க செலவுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்ம கேடு கட்டு போனாலும் போயிட்டு போகுது. நம்ம முன்னால போட்டிருந்தால சர்டிஃபிகேட்ல அந்த சாதியும் அந்த மதத்தை எழுது. சும்மா கடை பாஸ்டர் மாறு இப்படிதான், இந்த பாஸ்டர் இப்படிதான் சொல்லுவார். நீ இயேசுவை பின்பற்றுகிறவன் எழுதினாலே உனக்கு செலவு கிடைக்கும். அதனால நம்ம முன்னால வணங்கின சாமியை வணங்குற ஆளுன்னே போடுப்போம். நீ எவ்வளவு காலம் மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்வாய்? நீ மனுஷரை பிரியப்படுத்தினா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாம போயிருமே. ஆண்டவர் இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா பிலாத்துக்கு உத்தியோகம் போயிருக்கும், அவன் பதவி இழந்திருப்பான். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் தெளிவில்லாதவன். அவருக்கு இயேசுநாதர் யாருன்னு சரியா தெரியாம இருக்கட்டுமே, ஆனா அவரிடத்துல ஒரு குற்றம் இல்லைன்னு கண்டான்ல. பரவ தண்ணியை வச்சு கையை கழுவிக்கிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் போயிருக்கணும். நீங்க எந்த கோர்ட்டில் கொண்டு ஏற்றியும் நீங்களே தீர்ப்பு பண்ணி நீங்களே கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இவன் எப்படி இந்த மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பை வழங்கினான்? அது தப்பு தானா? தப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அதற்கு பிறகு அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கை உடுத்தினார்கள். ஆண்டவருடைய வஸ்திரத்தை கலத்திட்டாங்க. அவர் போட்டுள்ள ஒரு நல்ல ட்ரெஸ், இட் வாஸ் ஏ குட் ட்ரெஸ். அவரை பரியாசம் பண்ணணும் இல்ல, அவமானப்படுத்தணும் இல்ல. அதுக்காகத்தான் திரும்ப மூன்றாவது விசையாக இப்ப என்ன பண்றாரு? முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு பரியாசம் பண்ணினார்கள், துப்புகிறார்கள், கோலை எடுத்து சிரசில் அடித்தார்கள். இப்ப இயேசுநாதரை பின்பற்றுறவங்க எல்லாம் ஏன் பூ வைக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியுமா? அது எங்க பாஸ்டர் இருக்கிறார், அவர் ரொம்ப கடுமை. பூவெல்லாம் வைக்க கூடாது, பூ வச்சா நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்றாரு. நான் அப்படி சொல்லல. ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவின் சிரசிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. நான் இயேசுவின் சிலுவை காட்சியை நினைவு கூறுகிறவன், தியானிக்கிறவன். எனக்கு இப்ப சிகை அலங்காரம் எல்லாம் தேவையில்லை, நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் இயேசுவின் சிரசில முட்கிரீடத்தை உண்டு பண்ணி அவரை அடிச்சாங்கல்ல, அதனால தான் இப்ப ஸ்டைல் எல்லாம். இப்ப தலையில ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, தலையில உள்ள முடி ஒதுங்கிறதுக்கு நீ ஹேர் பின் வைக்கலாம், கொண்டே போட்டுக்கிடலாம், பின்னிக்கிடலாம், சடை பின்னிக்கிடலாம். ரொம்ப ஜாஸ்தியா ஒரு மாதிரி ஓவர் ஸ்டைலா தெரியுது. அது என்னது? அப்ப நீ சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நீ நினைத்து பார்த்ததில்லை என்று எனக்கு தெரிகிறது. சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நீ நினைத்து பார்த்தது உண்டானா சிகை அலங்காரத்தை நீ குறைத்துக் கொள்வாய் அல்லவா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் உன்னுடைய தலையை பின்னி
அலங்கரித்துக் கொள்ளாமல் தலை பின்றதுன்னு சொல்றது யூதர்கள் 7, 8, 9, 12 சடை பின்னுவாங்களாம் பொம்பளைங்க. அதைத்தான் அங்க பேதர் குறிப்பிடுகிறார். தலைமுடி ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு கயிறு பின்னோ 2 கயிறு பின்னோ, அதுக்கு நடுவில் ஒரு ரோசா பூ வைக்கிறிய, இந்த பக்கத்தில் ஒரு பூ வைக்கிறிய, எவனுக்கு வைக்கிற? உனக்கு சிகை அலங்காரம் முடிஞ்சிட்ட. எனக்கு தெரியும் ஒரு வயசான ஆளு சாகரக்கு முன்னால கண்ணாடிக்கு முன்னால நின்று முடிய சுருட்டிக்கிட்டே நிக்குது, கம்பியை வச்சு முடிய சுருட்டுறாங்களாம். சிலுவையில் அறையுள்ள இயேசுநாதரை பார்த்தா ஏதோ ஒரு அளவு ஒரு லட்சணமா இருக்கிறதுக்கு முடிய பின்றாங்க அல்லது கூட்டுறாங்க போடுறாங்க. ஆனா இதை விட இன்னும் கொடுமைகள் நிறைய இருக்குது. கல்யாணம் என்னைக்குமா? இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்ச அன்னைக்கு தானே முட்கிரீடம் வச்சாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நல்ல முடியெல்லாம் பின்னக்கூடாதா? உங்க சௌரியம் தாங்க. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவ எரிஞ்ச பிறகு புரிஞ்ச பிறகு நம்ம அடக்க ஒழுக்கமா தலையை ஒழுங்கா வாரிக்கிடலாம். அதுக்கு நீங்க கல்யாணம் அன்னைக்கு கொண்டு போடாதேன்னு நான் சொல்ல வரல. அங்க பியூட்டிஷியன் வர்றாங்க, அவங்க வந்து இங்க இழுக்கிறாங்க, அங்க வைக்கிறாங்க, இங்க குத்துறாங்க, என்னதோ போல இருக்கு. ஆளு மாறி இருக்கு. மணப்பொண்ணு அந்த பொண்ணு தானே, வேற சரியா பாருங்கப்பா, ஆளு வேற போல தெரியுது. பாஸ்டர் அந்த பொண்ணு தான். ஏய் நல்லா பார்த்து சொல்லுங்கடா, ஆளு மாறட்டும் போல இருக்கு. சிகை முடியல மாத்த இருக்கு. அது அவங்க அத்தை தாங்க அதுக்கு காரணம். அத்தையாயிலும் செத்தையாயிலும் ஓரங்கட்டு ஆண்டவர் இயேசுவின் சிரசிலே அடிக்கப்பட்டதை நினைச்சுதாங்க நிறைய பேர் இதை வெறுத்துட்டாங்க. இந்த பூவெல்லாம் வெறுத்துட்டாங்க. உண்மை, அது கரெக்ட். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா எல்லா சபையிலையும் அதை விரும்புறாங்க இல்லை. அது இந்த சபையில பூ வைக்கிறவங்க வரல போல. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வெளியெல்லாம் பூ வைப்பேன், வெளியே பூவும் வைப்பேன், பொட்டும் வைப்பேன், அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நீ சிலுவையில் அறையுள்ள இயேசுவை நீ நினைச்சு பார்க்கவும் இல்லை, தியானிக்கவும் இல்லை. அவரை பத்தி உனக்கு தெரியவும் செய்யாது. உனக்கு இயேசுநாதரை பற்றி தெரியாது. நீ வேற ஏதோ இயேசுநாதர்னு போற. சிலுவையில் அறையுள்ள இயேசுநாதர் சிலுவை பாடுகளுக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கிறார். துப்பினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், சிரசில் அடித்தார்கள். ஐயோ இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஒத்துறாதப்பா. டேய் யாரா என்ன அடிச்சது? யார் என்ன அடிச்சது? யாரா குட்டினது? ஏய் யாரு? யாரும் இல்லைங்க. சில இடங்கள்ல சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சில பசங்க குட்டி விளையாடுவானுங்க, மண்டையில குட்டுவானுங்க. ஏய் ஏன்டா என்ன குட்டினா? கோபப்படுத்துவாங்க. ஆண்டவர் இயேசுவை கோபப்படுத்தல, ஈனப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். நம்ம யாரும் ஏதாவது சொல்லிட்டாலே நமக்கு தாங்காது. நம்ம யாராவது சொல்லிட்டா நமக்கு தாக்கு பிடிக்காது. அவனை விடுவேனா? சும்மா விடுவேனா? இந்த பாரு நான் என்ன செய்ய போறேன் பாரு, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவனை கொல்ல போறேன், அவனை கொன்னே போடுவேன், அவனை குழியில இறக்கிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை. பாரு குடி, இதோ பாரு வரிஞ்சு கட்டியாச்சு, நானும் வரிஞ்சு கட்டிட்டேன். அவனை கொல்ல போறதான் எனக்கு அடுத்த வேலை. அவ்வளவு ஸ்பீடாயாச்சா? ஆண்டவர் இயேசு ஒன்னும் சொல்லிட்டு இல்லை, எல்லாம் சகிச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க இயேசுநாதருக்கு சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் ஒத்துறாரு. இயேசுநாதருக்கு உள்ளதுதான் நமக்கும் அப்படித்தானா? நம்மையும் புண்படுத்தலாம், நம்மையும் துப்பலாம். போறான் பாரு, துப்புனா துப்பிட்டு போறான். முகத்திலையும் சில வேலை துப்புனா துப்புறான். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் சொல்றேன், வீட்டுக்கு போய் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து நல்லா முகத்தை கழுவி சோப்பு போட்டு கழுவி கொஞ்சம் டெட்டால தண்ணீரை கலந்து முகத்தை தொடச்சிக்க. அந்த கிருமியெல்லாம் போயிடும். உனக்கு அந்த துப்புனவனுக்கு தோல்வி வியாதி ஒன்றும் வராது, தைரியமா இருக்கும். எங்களுக்கு இதெல்லாம் சகிக்க முடியாது. நாங்கள் இயேசுநாதரை பின்பற்றுவோம். அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நாங்கள் பொட்டும் வைக்கணும், பூவும் வைக்கணும், நாங்கள் டிப்டாப்பா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு இயேசு நல்லவர், எங்களுக்கு இயேசு தம்பி. நான் இப்ப சொல்லிட்டு நிக்கிற இயேசுநாதர் முகத்தில் துப்பப்பட்டவர், தோளால் சிரசில் அடிக்கப்பட்டவர், பரியாசம் பண்ணப்பட்டவர். எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒத்து வராதுன்னு நாங்க சொல்றோம்ல. அதனால தான் இப்ப சபைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் வர்றாங்க. இப்படி எல்லாம் இல்ல,
அது அந்த இயேசுநாதருக்கு. இப்ப நாங்க உங்களுக்கு அறிவிக்கிற இயேசுநாதருக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிடுவாங்க. இந்த இயேசுநாதரோட அடிச்சுவடுகளை தான் பின்பற்றணும்னு சொன்னாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் கடின உபதேசம். இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க கைவீசமா கைவீசு, கடைக்கு போறான் கைவீசு, நீங்க ஜாலியா இருக்கலாம், நல்லா மேக்கப் பண்ணலாம், ஸ்டைலா இருக்கலாம். நம்ம சபைக்கு வராங்களே எல்லாருமே ஸ்டைலா தான் வருவாங்க. உங்க சபை எப்படி? உங்க சபையில சிம்பிளா தான் வருவாங்க. உங்க பாஸ்டர் எப்படி? அவரும் சிம்பிளா தான் வருவார். அப்படியா? அவர் இப்படிதான் உங்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கிறாரு. நாங்க அப்படி இல்லை. அவங்களும் ராஜாக்களும் நாங்களே, அவனுக்கு நாக்கில் ஏதோ குழப்பம் வந்துட்டு, அவனுக்கு ஏதோ கோளாறு பிடிச்சிட்டு. தம்பி புரியுதா? இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை கொஞ்சம் நினைச்சுக்கிடணுமா? பவுல் சொல்கிறாரு, அவர் பட்ட பாடுகளில் கொஞ்சத்தை நானும் சுமக்கிறேன்னு பவுலும் சொல்றாரு. அப்படிதான் இயேசுநாதர் அடைந்த பாடுகளில் நமக்கு ஒரு பங்கு இருக்குதான். அதெல்லாம் முடியுமா? ஒத்துக்கலாமா? எங்கம்மா போறீங்க? சும்மா சும்மா ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் இயேசுநாதர். சும்மா இருங்கடா, நான் சும்மா தான் போறேன். அங்க போய் மூலிகையா போயிட்டேன். உங்க ரூட்டுக்கு தாண்டா நானும். நீங்க ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான். அம்மாவும் பிள்ளைகளும் ஒண்ணுதான். அம்மாவும் மக்களும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் ஒண்ணுதான். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவும் ஒண்ணுதான். தமிழ்நாடு வேற, முதலமைச்சர் அம்மா வேறையா? தமிழ்நாடு ஒண்ணுதான். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவும் ஒண்ணுதான். அவங்க முதலமைச்சர், நம்ம எல்லாம் பிரஜைகள். நம்ம ஓட்டு போட்டோம், அவங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறாங்க. காசு கொடுக்காம நமக்கு அரிசி கிடைக்குது பத்தலையா? காசு கொடுக்காம மின்சாரம் கிடைக்கும் தெரியுமா? நீங்க ஜோம் பண்ணல, ஜோம் பண்ணா காசு இல்லாம மின்சாரம் வரும். இப்பவே எத்தனை மணி நேரம் கரண்ட் இல்லாம மனுஷன் கிடக்குறான். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க சொல்லிட்டாங்க ஜூலை மாசத்துல இருந்து எல்லாம் ஒளிமயமாகும். நம்புனீங்களா? நம்புங்க. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவங்களுக்கு அடியும் கிடைக்கும், உதையும் கிடைக்கும், துப்பும் கிடைக்கும், பரியாசம் கிடைக்கும், இன்னும் இல்லாம நடக்கும். அதெல்லாம் எங்களுக்கு சரியா வராதுங்க. நாங்க அதனாலதான் ஓரமா ஒதுங்கி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் இப்படியே நாங்கள் இருக்கிறோம். பாருங்க, ஆத்துல சேத்துல அவங்க சொல்றாங்க லவோதிக்கா சபையில். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். எனக்கு இந்த இயேசு பிடிச்சிருக்குங்க. ஐ லவ் ஜீசஸ். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இன்னும் போதுமானவர். அல்லேலூயா. பாட்டு அப்படியே போகுது. பாட்டு வேற, நான் பாடுறது இப்படி. கவனிங்க, நான் அப்படியே பாட முடியாது. இப்ப நீங்க அப்படியே பாடுங்க, நான் இப்படி பாடி முடிச்சுட்டேன். கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமானவர். எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. என்ன அவன் பகைச்சாலும் சரி, வெறுத்தாலும் சரி, துப்புனாலும் சரி, அவன் மண்ணாளி போட்டாலும் சரி, சட்டையை பிடிச்சாலும் சரி, கையை பிடிச்சி வெறுத்துடானு, இயேசு நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. போதுமா? இயேசு போதுமா? ஏசுநாதரை பின்பற்றேன்னா இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத. பிள்ளைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிரு, காட்டுக்கு போயிரு. நான் ஒரு புத்திசாலியான ஒரு ஆலோசனை உனக்கு சொல்லித்தரேன். எந்த மாப்பிள்ளை மதவெறி கொண்டு நீ வீடை விட்டு போயிருன்னு சொன்னான்னு வச்சுக்க, பிள்ளைகளை குடிச்சிட்டு போன்னு சொன்னா நீ கொடுக்கவே கொடுக்காது. நம்ம பார்த்துக்கலாம். அவன் எவனுக்கு மௌனானாலும் பார்த்துக்கலாம். பிள்ளைகளை குடிச்சிட்டு வந்துடாத. பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து, எத்தனை பிள்ளையோ நீதான் 10 10 20 10 30 மாசம், ஒரு குழந்தைக்கு 10 மாசம் வச்சு 3 குழந்தைகளுக்கு 30 மாசம் சுமந்து வச்சால விட்டுறாத, பார்த்துக்கலாம். ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமானவர். இதை பாரு, ஏசுனான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இதை பாரு, எனக்கு ஒத்துற பழிச்சுன்னு துப்பிடுவான். சோத்திரம். தொடச்சிக்க, கழுவிக்க சோத்திரம். ஆண்டவர் இயேசு என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பு பண்ணல. எல்லாருக்கும் முன்பாக அவர் துன்புறுத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். ஒருவேளை நீ உனக்கு வீட்டுக்குள்ளால இருக்கலாம், உன் பிள்ளைகள் மத்தியில் இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மத்தியில் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு திரள் கூட்டமான ஜனத்தின் மத்தியிலே ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடைந்தார். இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். அடுத்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா?
இங்கே இயேசுநாதரை நியாயம் விசாரித்து பரியாசம் பண்ணி துப்பி அவமானப்படுத்தினாங்க. இந்த நேரத்தில் இந்த நெருக்கடியில வேறொரு விஷயம் நடந்து போச்சு. அது என்ன? இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் நான்கு கொண்டு கொடுத்து செத்து போயிட்டான். அப்படி ஒரு விஷயம் அங்க நடக்கும். இயேசு சிலுவையிலே உயிரை விடுக்கு முன்னாலே இவனுக்கு சமாதானம் இல்லை, இவனுக்கு சந்தோஷம் இல்லை, மன அமைதி இல்லை. அவன் பாவம் மனஸ்தாபப்படுறான். அவன் அந்த மத்தேயு 27:3 வரை எழுதியிருக்கு. வெள்ளிக்காச தேவாலயத்தில் எரிந்து விடுகிறான். புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். அவன் ஏன் செத்தான்? அவன் போய் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அவங்க வேதபாரகம் பிரதான ஆசாரி என்ன சொல்லிப்பட்டான்? அது உனக்கு பாடும். பாரு, நீ ஆண்டவரை பின்பற்றி வருகிற அவருடைய பிள்ளையா இருந்துகிட்டு, ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருந்துகிட்டு இயேசுநாதரை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கணும், சொல்லி செய்யணும், பொருள் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைச்சிடாத. அப்படி நீ நினைச்சேன்னா சடுதியான திடீரென்று சாவு வந்துடும். உனக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும், மன அமைதி இல்லாமல் போயிடும். நீயே திடீரென்று தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். தற்கொலை பண்ணி சாகாம இருக்கணும்னா ஆண்டவர் இயேசுவை நீ காட்டி கொடுக்க கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எளிய ஆகாரம், எளிய வஸ்திரம், குறைச்சலான சம்பளம் ஆனாலும் சரி போயிட்டு போகும். இயேசுநாதரை காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு பணம் தாங்க முக்கியம், எனக்கு பணம் தாங்க முக்கியம். இயேசுநாதர்கிட்ட நம்ம தம்பி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது தம்பி, சூப்பர் ஐடியா. நம்ம இயேசுநாதரை காட்டி கொடுத்தாலும் நம்ம அவர்கிட்ட பிறகு சரண்டர் ஆகி மன்னிப்பு கட்டலாம். பாத்தியா, அது ஒரு பெஸ்ட் ஐடியா. சரிதானா பாப்பா? ஆமா அக்கா, மக்கா, உனக்கு புரியுதா நான் சொல்றது? இயேசுநாதரை நீ காட்டி கொடுத்துட்டா கூட பிறகு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரியாயிடும் தம்பி. அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. நீ துணிகரம் கொண்டு யூ ஹேவ் பிளான் டு பிட்ரே ஜீசஸ். அது பேதுரு மனுஷன் கிடைச்சில்ல. பேதுரு சந்தர்ப்ப சூழலமையினால அறியாமையினால அப்படி மாட்டி இயேசுவை மறுதளிச்சிட்டாரு. சேவல் கூப்பிடுறதுக்கு முன்ன ஆண்டவர் பார்த்தாரு, அவரு மனம் கசந்து அழுதாரு, உணர்வடைந்தார். இந்த துரோகி பய சதித்திட்டம் பண்ணினவன். There is no forgiveness for a person who commits things against Jesus. துணிகரமாக நீ ஒரு சதித்திட்டம் ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக செய்வாயானால் நீ சாகவே சாவாய், நீ பிழைக்க மாட்டாய். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். யூதாஸ் காரியத்தை போல நம்ம அவன் எங்க கொண்டு போட்டான்? பணத்தை தேவாலயத்தில் கொண்டு போட்டான். அவனுக்கு மனசாட்சி பொறுக்கல. அவன் பாவ சங்கீர்த்தனம் பண்றான். என்ன சொல்றான்? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் சொன்னானா? அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சதா? பேசுறாருல போகக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சதா? தம்பி, நீ துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறார். நீ திட்டமிட்டு சதி வேலை பண்ணிக்கிட்டு நம்ம இயேசுநாதர் இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம், பாவம் செய்யாதவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஐயோ, உனக்கு எப்ப ஹார்ட் அட்டாக் வரும், நீ என்னைக்கு சாவேன்னு சொல்ல முடியாது. டெத் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் சடன்லி. திடீரென்று உனக்கு சாவு வந்து, உனக்கு மன்னிப்பும் கிடையாது, உனக்கு இறக்கவும் கிடைக்காது. நீ நரகத்துக்கு போக வேண்டியது. உனக்கு கூட்டாளி முன்னால போயிருக்கான் யூதாஸ் காரியத்தை போல சதித்திட்டம். ஆனா he was very clever, கண்ணி. அவன் மற்ற சீசர்களுக்கு ஒரு வார்த்தை மூச்சு விடல. இப்படி இருந்தா அவன் கமுக்கமா வச்சிருந்தனாலதான் பேதருக்கும் தெரியாது, யோவானுக்கும் தெரியாது. பேதரு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்க, அவங்க கழுத்தை வெட்டி எரிஞ்சிருந்துருப்பாங்க. பேதரு ஒரு சீசனுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவே பந்தி இருக்கிற வேளையில அவன் துணிக்கையை வாங்கின பின்பு புறப்பட்டான்ல, இயேசு என்ன சொன்னாரு? நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யணும்னு சொன்னாரு. அப்ப மற்ற சீசர்கள் ஏதோ ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு, ஏதோ செய்ய சொல்றாருன்னு நினைச்சாங்க. மற்ற சீசர்களுக்கு இவன் தன்னை காட்டி கொடுக்க போறதை இயேசு சொன்னாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. He was very clever enough to hide the truth from the other disciples, whereas Jesus was aware of all his
cunning and secret steps to betray him. மற்ற சீசர்களுக்கு வந்து தெரியாது. உனக்கு ரகசியம், உனக்கு உளவு, உனக்கு அசிங்கியம், உனக்கு அவதூறுகள், உனக்கு சதித்திட்டங்கள். nobody knows, even your mother-in-law. உனக்கு மாமியாருக்கும் தெரியாது, உனக்கு மாப்பிள்ளைக்கும் தெரியாது. whereas God has revealed it to us. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதருக்கு தெரியும், இயேசுநாதருடைய ஆவியுடையவர்களுக்கு தெரியும். ஓ, சதித்திட்டம் இருக்கிறது, இங்கே ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. you are not a genuine disciple. நீ உண்மையான ஒரு சீஷன் அல்ல, உண்மையான சீஷி அல்ல. you are a cunning crook, you are a fraud, you are a betrayer. நீ காட்டிக் கொடுக்கிறவன், நீ காட்டிக் கொடுக்கிறவள். ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் அப்பா, அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. he committed suicide and died. யூதாஸ் காரியத்துக்கு கதை முடிஞ்சு போச்சு. இப்ப இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார்கள். மத்தேயு 27:31 முதல் 33 வரையிலும் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி ஒரு மனுஷனை கண்டார்கள். சீமோன், அவனை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவன் விட்டுட்டு ஓடிட்டான் என்று மற்ற சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொல்கதா என்ற இடத்துக்கு வந்தார்கள். அங்கதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைக்கு முன்னால சில ஸ்திரீகள் அழுதுகிட்டே பின்பற்றினார்கள் என்று லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 31 வரையிலும் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 23:27 முதல் 31 வரையிலும் எழுதப்பட்டிருக்கு. திரள் கூட்டமான ஜனங்கள், அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் பின் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எனக்காக அழாமல் சிறுவின் குமாரத்திகளே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை சுமந்து போகிற வேளையில ஆண்டவர் இயேசு யாரை பார்த்து சொன்னாரு? அவருக்காக அவரிடத்தில் அன்பு கொண்டவர்கள், அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, ஆண்டவரிடத்தில் அன்பு கொண்டவர்களே, சிலுவை சுமந்த இயேசுவை குறித்து பாசம் கொண்டவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியம் நினைப்பூட்டுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுநாதருக்காக இனிமேல் அழ வேண்டாம். ஆமா, நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்களுக்காக தாயே, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுதீங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிப்படைவார்கள், அவங்க சேமமாய் வாழ்வார்கள், அவங்களுக்கு பாதிப்பில்லாம வாழலாம். நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழலேன்னு வச்சுக்கிடுங்க, பயங்கரமான பாதிப்பு, பெரிய அழிவு காத்திருக்கிறது. ஆமா, சுனாமி எல்லாம் வரப்போகுது. நீங்க எப்படி தாக்குப்பிடிக்க போறீங்களோ எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான தாயே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக டெய்லி அழுங்க. என்ன, எப்படி அழணும்? ஆண்டவரே, என்னுடைய மகனை ரட்சியும், என்னுடைய மகளை ரட்சியும், என் புருஷனை ரட்சியும், டெய்லி அழணும். நீங்க அழுதீங்கன்னா உங்களுக்காக அழுங்க, புருஷனுக்காக அழணும்னு இயேசு சொல்லல. இல்ல, அப்ப விட்டு போயிட்டு போகுது. உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன் பொண்ணு எல்லாம் சூப்பரான பொண்ணு, நீங்க சொல்றது போல. என் பையன் எல்லாம் ரொம்ப தங்கமான பையன், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிட முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட முடியாது. நீங்க ஏற்றுக்கிட வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் அதிகாரி தேடி வருவாரு, உங்க பையன் எங்கன்னு கேட்பாரு, என்னோன்னு நீங்க சொல்லுவீங்க, அப்ப ஒரு அடி தருவாரு கையில், ஐயோன்னு சொல்லு. அதுக்கு மேல எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன், என்ன கூப்பிடாத, நான் வரப்போறது. உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுதேன்னா ஆண்டவர் ரட்சித்திருவார், காப்பாற்றிடுவார், கரை சேர்த்துருவார், நல்லா இருக்கலாம். அதுக்குத்தான் இந்த ஆலோசனை. நாங்க எல்லாம் அழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாஸ்டரே, நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. நீ எனக்கு வாத்திச்சி ஆக வேண்டாம், நீ எனக்கு வாத்தியம் ஆக வேண்டாம். எங்களுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக எங்களுக்கு அழுக தெரியும், நாங்க அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ உனக்கு தெரியாது இல்ல, உனக்கு தெரியாது, உன் மகனை பற்றி உன் மகளை பற்றி உனக்கு தெரியாது. யூ டு நாட் நோ where he goes, where he comes. உனக்கு எங்க போனா எங்க வந்தான்னு உனக்கு தெரியாது. உன் பொண்ணு எங்க போச்சு எங்க வந்துன்னு உனக்கே தெரியாது. உனக்கு இதெல்லாம் மர்மமா ரகசியமா இருக்கு, சொப்பனம் போல இருக்கு. நீ ஒரு காரியம் செய், டெய்லி உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நீயும் உன் பிள்ளைகளும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு வந்துடலாம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அது பாஸ்கரே,
எங்க வீட்டுக்காரர் தான் அதுக்காக அழணும். பைத்தியம் பிடித்தவளே, நீ தானே உனக்கு பிள்ளைய பத்த, நீ தானே பத்த, நீ தான் அழணும். அது எங்க வீட்டுக்காரர் தான் அழணும் இல்லையா? பைபிள்ல இப்ப சொன்னதுதான் உனக்கு சொன்னேன். இதை நீ செஞ்சா போதும். உங்க வீட்டுக்காரரு வெளியே போவாரு, அவரு வேலை பார்ப்பாரு, சம்பாத்தியம் பண்ணுவாரு, பணம் கொண்டு வருவார். நீ கொண்டு வந்த பணத்தை வச்சு நல்ல சாப்பாடுலாம் தயார் பண்ணி கொடு. ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு முன்னாலே, சாப்பிட்ட பிறகோ அல்ல சாப்பிடாமலோ உனக்காகவும் அழுதுகோ. ஆண்டவரே எனக்கு தலையெழுத்தான் இல்லை, என்ன காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றும், என் புருஷனை காப்பாற்றும், உனக்காக ஜோம் பண்ணுன்னு சொல்றாளே, உன் புருஷனை அடங்கும் அதுக்குள்ள. அது தெரியுமா உனக்கு? அதான் அதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீ வேற, உன் புருஷன் வேறன்னு கிடையாது. நீ சோறு தின்னி, நீ கூட்டு குழம்பெல்லாம் ஒழிச்சு புருஷனுக்கு கொடுக்காம தின்றது போல இல்ல. நீ புருஷனும் மனைவி ஒன்றா இருக்கிறார்கள், இருவரும் ஒன்றா இருக்கிறார்கள். நீ உனக்காக, உன்னோடு சேர்ந்த உன் புருஷனுக்காக, பிறகு நீ பெற்றால ஆணு பொண்ணு, அதுக்காக அழுதுக்க. அப்ப உன் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இயேசுநாதர் அழுதுட்டு போன அம்மா மார்கிட்ட சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். 35 இருந்து பிறகு என்ன பண்ணாங்க? 34 இருந்து படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் நிற்கிறவர்கள் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று முதலாவது சொன்னார். பிறகு அவருக்கு குடிக்கிறதுக்கு காடியை கொடுத்தார்கள். திரும்பவும் பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ணி கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷைகளிலே யூதருடைய ராஜா என்று மேல் விலாசம் வைக்கிறாங்க. கள்ளர்கள் மத்தியிலே, அதாவது கிரிமினல்ஸ் மத்தியிலே இயேசுவை 2 கிரிமினல் குற்றவாளிகள் மத்தியிலே சிலுவையில் அறைந்தார்கள். பிறகு யோவான் 19ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள், சீட்டு போட்டார்கள். அப்படி எழுதியிருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வஸ்திரத்தை கலத்தி சீட்டு போட்டார்கள். அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே யோவான் சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா 19:25 27 வரை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசுவின் தாய் அங்கே நிற்கிறாங்க. இயேசுவை பெற்ற தாய் அங்கே நிற்கிறாங்க. அந்த தாயின் உள்ள எப்படி துடிச்சிருக்கும் யோசிச்சு கொடுங்க. நீங்க நினைச்சு பாருங்க. பிள்ளை பெற்றவங்க, உங்களுக்கு மனசு இருக்குல்ல? இள வயதுல, வாலிப வயதுல, 33 வயசுல. ஆனா இதை பற்றி தேவாலயத்திலே இயேசு குழந்தையை கொண்டு போன வேளையில பரிசுத்தாவியின் ஏவுதல்னால சிமியோன் வந்திருந்தாருல்ல. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதியிருக்குல்ல 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. சிமியோன் இயேசு குழந்தையை கையில் ஏந்தி ஆசீர்வதிச்சுட்டு மரியாள்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்தார். அந்த பிளஸ்ஸிங் படிச்ச உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல ஆயிடுச்சு. I got disturbed in my spirit. அது படிச்ச உடனே எனக்கு உள்ளம் நொறுங்கி போய்விட்டது. கேட்டியா? இந்த லூக்கா 2:35 இருக்கு. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சிமியோன் சொன்னார். அது எதை குறித்து தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து. அன்றைக்கு குழந்தையை பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு சொன்னார். ஒரு தேவ மனுஷத்துல நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா உங்களுடைய பேத்தியை நீங்க சபையில வச்சு பிரதிஷ்டை பண்ணீங்களே, சந்தோஷமா இருந்தத, நினைவுறுதலாக, உங்க பேத்திக்கு நினைவுறுதலாக ஃபேனும் வாங்கி போட்டீங்களே, ஆனா ஆண்டவர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரான்னு. ஆண்டவர் ஒன்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா அவர் சொல்லிட்டு அழுதுட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிமியோன் மரியாளுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார்னு அழுதுட்டாருங்க. உன்னுடைய ஆத்மாவை ஒரு பட்டையை உருகி போகும். அந்த குழந்தை இளவயதிலே செத்து போய்விட்டது. இளவயதிலே செத்து போச்சு. கர்த்தருடைய வருகையினாளில் உயிரோடு எழும்பும் என்று அந்த குழந்தையை நல்லடக்கம் பண்ணினார்கள். குழந்தை பிரதிஷ்டை நல்லது, சந்தோஷமான நேரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்கிறது, நமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. சிமியோன் சொன்ன ஆசீர்வாதம் இங்க நிறைவேறுது. இயேசுவின் தாய் மரியாள் சிலுவை அண்டையிலே நிற்கிறாப்ல. சிலுவையிலே தொங்கி நிற்கிற இயேசு அப்பா, இயேசு நாதர் தம்பி. கடைசியா சொல்லி முடிச்சிறேன். அங்க அவருக்கு அன்பான சீஷன் யோவானை பார்த்து சொல்றாரு,
அதோ உன் தாய். தாயை பார்த்து முதலாவது மகனை தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன், அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். ஹல்லேலூயா. தன்னுடைய தாயை குறித்து அக்கறையோடு இருந்தார். நான் பல ஆண்டுகளாக உங்களுக்கு சொல்லி வருகிற ஒரு அன்பான ஆலோசனை, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தாயை குறித்து, தகப்பனை குறித்து நீ அக்கறையா இருக்கும். உனக்கு சாக போற நேரம் வந்தா கூட எங்க அம்மாவை கவனிச்சுக்க, எங்க அப்பாவை கவனிச்சுக்கிடுங்க. அன்பின் சீஷன் யோவான் இடத்துல ஒப்படைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வயசாச்சு, எனக்கு பிள்ளை குட்டிகளாச்சு, எனக்கு குடும்பம் ஆச்சு, இனிமேல் அம்மா உன்னை நான் கவனிக்க முடியாது, உன்னை கவனிக்க முடியாது. மாமியாரே, உன்னை கவனிக்க முடியாது. நீ வேற ஏதாவது வழி பார்த்துக்க, வேற ஏதாவது ஆடு இருந்தாரா போய் சாப்பிடு, இல்லைன்னா எங்கேயா போய் செத்துக்கட. தம்பி, உனக்கு பல முறை சொன்னதை இல்லைன்னு சொல்றேன், உன்னுடைய தாயை குறித்து நீ அக்கறை உள்ளவனாக இருக்கணும். இல்லாவிட்டால் அவனுடைய இரத்த பலியை தேவன் உன்னிடத்தில் கேட்பார். உன்னுடைய தாயை குறித்து நீ அக்கறை உள்ளவளாக இருக்கணும். உங்க அம்மா எப்படி இருக்கிறாங்களோ, என்னுடைய தகப்பன் அப்படி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். எங்க தாத்தா செத்த பிறகு 40 நீண்ட ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்கள். என்னுடைய பாட்டி தாயை ஆண்டவருக்கு பிறகு நேசித்து கனப்படுத்தினார்கள். அந்த ஆசீர்வாதம் என் தகப்பனுக்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. நீ அயோக்கிய புத்தியை காட்டிடக்கூடாது. ஆண்டவர் பிள்ளையாக நீ நடந்துக்கிடணும். இயேசு சிலுவையில தொங்குற வேளையிலையும் கொஞ்சாதி பேச்ச கேட்டு நீ டான்ஸ் ஆடக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, காலை தூக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. கர்த்தருடைய தூதன் உன்னை அடிப்பாரானால் உன்னால் தாங்க முடியாது. உனக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பை நான் சொல்லியே தீர்கிறேன். நீ உனக்கும் சேர்த்துதான் சொல்ற. இயேசுதானே நீ பின்பற்ற, சிலுவையில தொங்கின இயேசுநாதர் தானே நீ பின்பற்ற. பரிசுத்தவாட்டியே, பக்த சிரோமணியே, இயேசுநாதரை பின்பற்றல்ல. உன்னுடைய தாயாயிரும் உன்னுடைய மாமியாருன்னா மதர் இன் லா சாப்பாடு குடு, பறவை நீயும் உன் புருஷனும் உன் பிள்ளைகளும் சாப்பிடலாம். நல்லா கவனிச்சுக்க. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நபராக இந்த பூமியில வாழு. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் படித்து முடித்து விடுவோம். மத்தேயு 27:54. அப்படியே பைபிளை எடுப்போம், எல்லாரும் பார்ப்போம், எல்லாரும் படிப்போம். மத்தேயு 27:54. இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக அனுமதி பெற்று வந்த அந்த 100க்கு அதிபதி ஒரு சாட்சி சொல்கிறான். Hallelujah. The army officer of the centurion and the soldiers guarding Jesus saw everything that happened. They were afraid and said, he really was the son of God. மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய சாவை குறித்து ஒரு சாட்சி வேண்டும். மெய்யாகவே இவர் தேவனுடைய பிள்ளை. நீ தற்கொலை பண்ணி செத்தா, நீ தலைகளா விழுந்து செத்தா, விஷம் குடிச்சு செத்தா சாட்சி இருக்காது. நீ தற்கொலை பண்ணின என்று கெட்ட பேர் வந்துடும். உண்மையாக உன்னுடைய சாவை பற்றி பார்த்து கூட உண்மையிலேயே இவன் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும். பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டு சாகிறவர்கள் 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் சாவாங்களாம். ஆனா ஆண்டவர் இயேசு 6 மணி நேரத்துக்குள்ளாலே இயற்கையாக பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் 100க்கு அதிபதி போர்ச்சவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் சொல்லிட்டாங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. நம்ம பற்றி நம்ம உயிரோடு வாழும் வேளையிலும் உண்மையிலேயே இவள் ஆண்டவருடைய பிள்ளை ஒரு சாட்சி. நம்ம சாகிற நாளில் ஒரு சாட்சி. என்ன சாட்சி? மெய்யாகவே இவன் ஆண்டவரை பின்பற்றினவன், மெய்யாகவே இவள் ஆண்டவரை பின்பற்றினவள் என்ற சாட்சி நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.